வீரமணி அன்னை என்று சொன்னால் விடுதலை புலிகளில் நிறைய பேருக்கு தெரியும். வீரமணி அன்னை என்று சொன்னால் அவர் விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகள் இந்த கேம்பில் இருந்த விட இராணுவ முன்னரணுகளுக்குள்ளே இருந்ததுதான் கூடுதல் இராணுவத்தோடு இருந்தது. நிறைய போராளிகளுக்கு தலைவர் மாதிரி தான் கருணாமான் இருந்தது. என்ற பொக்கெட்லேயே படங்கள் கருணாமாண்ட படங்கள் தான் பொக்கெட்லேயே இருந்தது. கொட்டையில் பேச்சுவார்த்தை முடிஞ்சு தங்கி இருக்கைகளை டெண்டர் ரூமுக்கு தேடி ELPs வருவார். கடைசியாக வந்த கப்பல் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10,000 ஷெல்லும் வேறு வெடிபொருள்களோடையும் தான் வந்தது. எந்த நாட்டிலேருந்து? அது கூட இந்தோனேஷியா ரூட் தான். கடைசியாக கன பேருக்கு தெரியாது, 56 பேக்கெட் உடைக்காமலே 3 லோரியோடு அப்படியே கொடுத்துட்டு பேக்கெட் உடைக்காமல் 4 கரும்புலிகளை அந்த 2ஆம் மாடி வான்கதவை உடைக்கிறதுக்கான ஏற்பாட்டுக்கு அனுப்பினால் அந்த நடவடிக்கை என்ன நடந்ததுன்றே யாருக்கும் தெரியாது. அந்த நடவடிக்கை நடைமுறையில் போனவர்கள் வரையில் இறுதியாக ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளலாம்னு சொல்லி தலைவர் சகல வளங்களையும் இயக்கத்தில் இருக்க சகல கட்டமைப்பையும் ஒருங்கிணைச்சு சகல முன்னணி போராளிகளையும் ஒருங்கிணைச்சு தளபதிகளையும் ஒருங்கிணைச்சு நான் அந்த சண்டை களத்தில் பச்சை புல்மோட்டையில் நின்றபடியாக நான் சொல்கிறேன். இரவு பகலாக தான் இரவு பகல் எப்படி இருந்தேன்னு சொன்னால் ஒற்றே செல்லடி கிளஸ்டர் குண்டு கொத்துக்குண்டு வராட்டி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் நாங்கள் வேறு ஒரு தளத்தில் இருந்து தான் பேசியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். தலைவர் ஒரு கட்டத்தில் வெளியில் வரப்போன மன்றத்தில் தீவண்ணையும் விதுசாக்காவும் மிக தெளிவாக இருந்தது. இப்போ தலைவர் அடிப்பார், நாங்கள் போகலாம், எங்களை வெற்றியோடு போகலாம்ன்ட்டு விசுவாசமாக இருந்தவன் நிறைய பேர். இசைப்பிரியாண்ட கணவர் ஸ்ரீராம், அவன் இறந்த முதலாவது பிள்ளை அகல் மறந்து இல்லாமல் செத்தபோது இறந்தபோது என்னால் தான் புது மாத்தளனில் நான் தான் கிடங்கு வெட்டி தாட்டது. அன்னை எப்படியும் காப்பாற்ற வேணுமென்ற ஒரு நோக்கத்தில் தான் மிக தீவிரமாக எவ்வளவோ முயற்சி எடுத்தவர். நீர்மூழ்கியில் கொண்டு போகணுமென்று கூட முயற்சித்தவர். விசேஷமான கப்பல் ஒன்று எடுத்து நெகவ சொல்கிறார். அண்ணன் உங்களோட வேலையை பார்க்க சொல்கிறார், நான் 2 வேலை பார்ப்பேன்னு தான் சொல்கிறார். 7 அவுட் மோட்டர் இன்ஜினும் ஒரு 4-5 டேங்குகளில் அல்லது 7 மண்டா ஒரு 10 டேங்குகளில் டீசல் பெட்ரோல் கலந்ததை கொண்டு டம்ப் பண்ணுவோம். என்னை பொறுத்தவரையில் 17ஆம் தேதி 7 மணி வரை இரவு 7 மணி வரையும் எனக்கு தெரியும் அவர் முயற்சித்தது. ஆனால் அவர் தான் கிடைச்சி என்ன போக சொன்னதை வீட்டே அவர் தான். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு முன்னாள் மாகாண சபை உறுப்பினராகவும் 2009 வரையிலே களமுனையில் நின்று தன்னுடைய பங்கையும் இந்த போராட்டத்திற்கு கொடுத்த சபா குகதாஸ் அவர்களை தான் சந்தித்து பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் அவரிடமிருந்து தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பேசலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே அதாவது இந்த தமிழர்களுடைய போராட்டம் அந்த விஷயத்தில் பங்களிப்பு செய்து இன்றைக்கும் அது சாட்சியமாக இருக்கிற எங்களுடைய இனஅழிப்பு சார்ந்தும் எங்களுடைய போராட்டங்களுக்கு ஆதாரமாக நிறைய பேரை சந்தித்து பேசி கொண்டு வரோம். அந்த வகையில் உங்களையும் சந்திச்சிருக்கிறோம். உங்களுடைய ஆரம்ப காலங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். என்னுடைய ஆரம்ப காலம்னு சொல்கிறது, நான் பிறந்தது இங்கே யாழ்ப்பாணம் பன்னாகம் என்கிற கிராமத்தில் தான் நான் பிறந்தது 1979ஆம் ஆண்டு பிறந்து ஆரம்ப கல்வியை நான் பன்னாகம் மேகண்டான் மகா வித்தியாலயத்தில் காப்போதா சாதாரணம் வரை அங்கு படித்து கொண்டிருக்கிற காலகட்ட பிறப்பில் எங்களை பொறுத்தவரை 1995ஆம் ஆண்டு நாங்கள் OL எக்ஸாம் எடுக்கிற நேரத்தில் தான் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடப்பெயர் ஒன்று நடக்குது. ஜனாதிபதி சந்திரிகா ஆட்சியில் அந்த இடப்பெயர்வு நடக்குது. நாங்கள் OL எக்ஸாம் எடுக்கிற 6 நாட்களுக்கு முன்பாக அந்த இடப்பெயர்வு இங்கேருந்து நடக்கும். அப்போ நாங்கள் அந்த இடப்பெயர்வின் மூலமாக வலிகாமத்தில் இருந்து இடம்பெயர்ந்து தென்மராட்சி வடமராட்சி நோக்கி மக்கள் போயிருக்க நாங்கள் தென்மராட்சியில் மட்டுவில் பகுதியில் போயிருக்கிறோம். அங்கே இருந்து கொண்டிருக்கைகளில் அந்த காலகட்ட பிறப்பு மிக நெருக்கடியான காலகட்டமாக தான் எல்லாருக்கும் இருந்தது. இருக்கிறது கூட இடமில்லை. அந்த காலகட்ட பிறப்பில் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு இந்த விடுதலை போராட்ட தரப்புகளோடு எங்களுக்குமான ஒரு உறவொன்று உருவாகுது. அந்த காலகட்ட பரப்பில் தான் நான் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அமைப்பில் ஒரு சில வேலைகளை நான் அங்கே மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. எத்தனை வயசு இருக்குமா தொடங்கும் போது? 16 வயசு. 16 வயசில் அந்த செயற்பாட்டை
அவர்களுக்கான அதாவது ஒரு முழு நேர போராளியாக இல்லாவிட்டாலும் பகுதியளவில் சில வேலை திட்டங்களை என்னால் செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த வேலை திட்டத்தோடு நாங்கள் திரும்ப வடமராட்சி தென்மராட்சி ஸ்ரீலங்கா இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்க்குள்ள பெருந்தொகையான மக்கள் வன்னி நோக்கி இடம்பெறுகிற நேரம், அதாவது பழைய தாண்டி செல்லுகிற நேரம், நாங்கள் மீண்டும் இங்கே திரும்ப எங்களோட சொந்த இடத்துக்கு வாரோம். இப்படி தொடர்பு இருந்தது இரண்டு இராணுவத்தில் கட்டுப்பாட்டுக்கு இது வந்துட்டு யாழ்ப்பாணம் வந்துட்டு புலிகள் இங்கே இல்லை. புலிகள் உத்தியோகபூர்வமாக இல்லாவிட்டாலும் அந்த காலகட்ட பிறப்பில் உத்தியோகபூர்வ பற்றற்ற முறையில் வந்து புலிகளின் நடவடிக்கைகள் இருந்தது. அந்த நடவடிக்கைகளில் புலனாய்வு நடவடிக்கைகள் வந்து மிக கூடுதலாக அங்கே இருந்தது. 2001ஆம் ஆண்டு ஒரு பாரிய சமர் ஒன்று வன்னியிலேருந்து நடந்து கொண்டிருக்கு. அந்த சமர் மூலமாக விடுதலை புலிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட அரியால வரையும் வந்திருந்தவர்கள். அந்த சமர் மூலம் அரியால வரை, அதாவது ஆணையரவு கைப்பற்றப்பட்டு அரியால வரை வந்திருந்தவர்கள். அதோட சமாதானம் ஒன்று வருகிறது. அந்த சமாதானம் 2002ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 22ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக சமாதானத்தில் கையொப்பம் இட்டாலும் சமாதானத்துக்கான அடித்தளம் வந்து 2001ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் அளவிலேயே ஆரம்பிச்சுட்டு அது தொடர்பான இது. அதுக்கு பிற்பாடு 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களோட வேலை திட்டங்கள் வெளிப்படையாக இருந்தது. நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு இருந்தால் செயற்படுறீங்க. எக்ஸ்டர்னல் டிகிரி, அதாவது எக்ஸ்டர்னல் டிகிரி பதிவு செய்துவிட்டு நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கோம். எங்களுக்கு நேரடியாக பிறகு போய் வன்னியில் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனை சந்தித்து கதைக்கிற அவர்கள் தார வேலை திட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி, மற்றது அதை விட அதாவது வந்து புலனாய்வுத்துறையில் மிக முக்கியமாக இருந்த வந்து மாதவன் மாஸ்டர்ன்னு சொல்லி, அப்போ அவியலுக்கு கீழே அது அவர் வந்து அம்மானுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஒரு ஆள். பொட்டம்மானுக்கு அடுத்த நிலைமையில் இருந்தவர் மாதவன் மாஸ்டர். அவர்கள் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருந்தது ஞானவேல். அவியலுக்கு கீழால் எங்களை வேலை செய்யக்கூடிய மாதிரியான அந்த பக்க வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கல சமாதான கட்டம் ஒரு கட்டத்தில் இறுகிற கட்டம் வரைக்குள்ள இங்கே செய்த வேலை திட்டங்களின் அடிப்படையில் வந்து நாங்கள் இங்கே நிற்க முடியாத ஒரு சூழல் உருவாது. இராணுவம் குறிப்பாக என்ன வந்து பல இடங்களில் என்னுடைய பேரை கேட்டு தேடுற அளவுக்கு நிலப்பாடுகள் இருந்தது. அப்படி இருக்கைகளில் இறுதியாக வந்து 2005ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் அளவில் ஒரு நிற்க முடியாத ஒரு சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கு. அந்த கட்டத்தில் தான் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தை விட்டு, நான் இந்த குடும்பக்கார எல்லாரையும் விட்டு என்னால் அங்கே வன்னிக்கு நிரந்தரமாக போகக்கூடிய. நீங்கள் தனியாக போயிட்டீங்க குடும்பத்தை விட்டு? இங்கே அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாம் இங்கே தான் இருந்தது. நான் தனியாக வன்னிக்கு நிரந்தரமாக போயிட்டேன். அப்படியே போய் அங்கே தான் பிறகு என்னுடைய வேலை திட்டங்கள் எல்லாம் இருந்தது. அங்கேயும் வந்து புலனாய்வு ரீதியான பணிகள் தான் என்னால் கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருந்தது. அப்படி மேற்கொள்ளப்பட்டு இறுதி போர். அப்போ நீங்கள் ஒரு போராளியாக தானே அதுக்கு ஈடுபட்டிருக்க முடியும், வெளியே இருந்து ஒன்று செய்திருக்கீங்களா தானே? அதாவது வெளியில் தெரியாத ஒரு போராளி. நீங்கள் வந்து ஒரு மாணவராக இருந்து கொண்டு 2005க்கு பிறகு தான் இந்த அதாவது புலனாய்வு போராளியாக உள்ளுக்குள்ளே போகிறீங்க. 98 அப்படி 95 அப்படி போகும்போது ஒரு விஷயம் உங்களை உந்தி உள்ள இழுத்திருக்கும் தானே? என்ன ஒரு காரணம் ஒன்று இருக்கும் தானே? குடும்ப சூழலா இல்லாட்டி ஏதாவது ஒரு சூழல் தானே உங்களை உள்ளே கொண்டு போயிருக்கும் இந்த விடுதலை போராட்டத்துக்கு? அதுக்குள்ளே போன பிறகு நீங்கள் விடுதலை போராட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்த செயல்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். நான் காப்போத உயர்தரத்திலே வரைபடம் வந்து அதில் முதல் அந்த அகலாங்கு நெட்டாங்களை அடிப்படையாக கொண்டு தானே அந்த வரைபடங்கள் வரைகிறது. இப்போதெல்லாம் நாங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் இலவா அதெல்லாம் எடுத்துடலாம். முந்தையெல்லாம் நாங்கள் கையால் மினக்கேட்டு அதெல்லாம் கீறிக்க எடுக்க வேணும். அப்போ அதால் எனக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது கடல் வளம் சம்பந்தமாக. இந்த கடலில் பயணங்கள் எப்படி செய்கிறது, அதில் மிக முக்கியமாக இந்த இபிஎஸ் கையாளுறது. இப்போ இபிஎஸ் இப்போ எல்லாம் இலகுவாக ஃபோன்லேயே ஓன் பண்ணிவிட்டு இடக்கண்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். முந்தி அது இபிஎஸ் கையாளுறதுக்கண்டு ஃபோன் மாதிரி ஒரு சின்ன கட்டமைப்பு இருக்கும் ஃபோன். அது வந்து இப்போ அதுதான் முக்கியமானது போராட்டத்தில். உதாரணமாக வந்து எதிரி இந்த நிலைகளை மார்க் பண்ணுறதுக்கு, இந்த எறிகணைகள் செல்லுகள் போன்றன அடிக்கிறதுக்கு எல்லாம் வந்து அந்த மைப்பில் அந்த ஃபிக்ஸை வந்து சரியாக அடையாளப்படுத்துகிற, அல்லது இப்போ நாங்கள் திருவடிநில கடற்கரையில் ஏறி இந்தியாவுக்கு
கோடியாக்கரையில் அல்லது ராமேஸ்வரத்தில் இறங்க போகிறோம்னா அந்த ஃபிக்ஸுகள் எல்லாம் எப்படி இனங்கண்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. அது எதை வச்சு கொண்டு கணிக்கிறோம் நீங்கள்? அது வரைபடத்தை வச்சுக்கணும். வரைபடம். வரைபடத்தை வச்சுக்கொண்டு அது அந்த ஜிபிஎஸ் போர்ட் மாதிரி இருக்குது. அதை ஓன் பண்ணினாலும் அதுலேயே இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இதில் லொக்கேஷனுக்கு வர மாதிரி அதில் போய் கொண்டிருக்கலாம். ஃபிக்ஸை மார்க் பண்ணி கொடுத்தா அந்த மார்க்கிங்கு போய் கொண்டிருக்கலாம். அது நிறைய போராளிகளுக்கு எனக்கு படிப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தது. அதில் 3 வகையாக இருந்தவை போராளிகள். ஒன்று வெளியில் போகிறது, மறைமுகமாக போராக்கள் இருக்கணும். அவையெல்லாம் எங்களோட கிளாஸில் மூடி போட்டு தான் இருப்பினோம். கையில் உள்ள அதாவது ஷர்ட் போட்டு க்ளவுஸுகள் எல்லாம் போட்டு. உங்களுக்கும் தெரியாது? எங்களுக்கும் தெரியாது. அவைகளுக்கு என்ன வடிவாக தெரியும், ஆனால் எனக்கு அவையெல்லாம் தெரியாது. எங்கே வச்சு இந்த வகுப்புலாம் நடந்தது? அதெல்லாம் கூடுதலாக நாங்கள் கிளிநொச்சியில் ரத்தினபுரத்தில் கூடுதலான வகுப்புகள் இருந்தது. அதே போல் புதுக்குடியிருப்பில் கோம்பாவில், மற்றது பள்ளிக்குணத்தில் அது நிறைய கிளாஸஸ் போகிற ஆக்களுக்கு. இப்போ உதாரணமாக தரையால் போகிறப்ப மன்னி பகுதியிலேருந்து இப்போ வவுனியாவுக்கு போகிற ஆக்கள், தரையால் காட்டுக்குள்ளால் ஊடரத்துக்கு போகிற ஆக்களுக்கான கிளாஸுகள். அதே நேரம் இங்கே கடலால் போகிற ஆக்கள், கடலால் பயணிக்கிறார்கள். இப்போ படகுகளில் போய் ரோலரில் போய் இராணுவ ஆயுத தளபாடங்கள் இல்லாட்டி இந்த உணவுப் பொருட்கள் அல்லது இராணுவ இதர பொருட்கள் எல்லாம் இந்தியாவில் போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அல்லது இடையில் வார கப்பலில் வச்சு வேண்டிட்டு போகிறதுக்கு, அப்படியான ஆட்களுக்கு இந்த கடல் பாதையில் எப்படி ஜிபிஎஸ் எப்படி கையாளுறது, அந்த மைப்பை எப்படி பயன்படுத்துறதுன்றது எல்லாம் கூடுதலான காலம் நான் படிப்பிச்சேன். அதே நேரம் கூடுதலான ஆட்களுக்கு அங்கே போய் படித்து சில ஆயுதங்கள் சம்பந்தமாக, உதாரணமாக AK-47 AK-52 அதை விட இந்த பிஸ்டல் அது சம்பந்தமாக படித்து அதை நான் போய் அது என்னென்னு சொன்னால் எனக்கு அந்த நாலேஜ் என்னென்னா எனக்கு ஆர்ட் ஆஃப் டீச்சிங் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தது. எதையும் படிப்பிக்கிறதுல நான் கொஞ்சம் இந்த ஒருக்கா உள்வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் ஒருக்கா எனக்கு விஷயத்தை சொல்லித்தந்தால் நான் அதை உள்வாங்கி திருப்பி இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கிறது, நான் படிப்பிக்கல மற்ற விளங்கக்கூடிய மாதிரியும் இருந்தேன். இப்போ அது எல்லாத்தையும் அதுதான் அந்த எங்களை விடுதலை போராட்டத்தின் உச்சக்கட்ட வளர்ச்சி என்று அதான் எவன் எதை செய்வானோ அவனை கொண்டே அவங்க பயன்படுத்தினார். அதுக்கே அவற்றை கையில் கொடுத்துருவாங்க. தட்ஸ் ரைட்டா. அப்போ அதால் எனக்கு அப்படியான விஷயங்களை படிப்பிக்கிறதுக்கு எல்லாமே நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. அது நிறைய பேருக்கு அதை படிப்பிக்க. அதால் எனக்கு அந்த ஆக வெளியில் மக்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி வேலைகள் எனக்கு பெருசாக இல்லை. மற்றது உள்ளார்ந்தமாக அந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்கக்கூடிய வகையில் ஆக்களை இனங்கான்றது, எப்படி ஆக்களை எந்தெந்த இடங்களில் இருக்கணும், அவைகளை சில வேலை வெளியில் அனுப்பி எப்படி வேலைகளை எங்களோட வேலையில் செய்யலாம். நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள்ள நிறைய எங்களுக்கு விசுவாசமான ஆக்களை அனுப்பி வேலைகள் செய்கிறதுக்கு எங்களோட வேலைகளை செய்ய. அது சில வேலைகளில் ஃபேமிலியாயும் போனவை இருக்கணும், தனித்தனி புலனாய்வு துறைகளாம் இருந்தது. அப்படியே புலனாய்வு துறைகளாக இருந்தது. அதில் புலனாய்வு துறைக்குள்ள கிட்டத்தட்ட 4 கட்டமைப்பு இருந்தது. ஒன்று வெளியக புலனாய்வு, 2வது உள்ளக புலனாய்வு, 3வது படைய புலனாய்வு, 4வது சாதாரணமாக அந்த இயக்கத்தின் உட்கட்டமைப்புகளுக்குள்ள இருக்கிற ரகசிய புலனாய்வுன்னு சொல்லி இயக்கத்துக்குள்ளே இதுகளை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். அந்த ஒவ்வொரு கட்டமைப்பையும் பற்றி. இப்போ வெளியக புலனாய்வுன்னு சொல்கிறது இப்போ இராணுவ கட்டுப்பாடு, அதாவது இயக்க கட்டுப்பாடு தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் நடக்கிற வேலை திட்டங்கள் வெளியகம்னு சொல்கிறது. அது என்ன மக்களை பற்றின புலனாய்வாக இருக்குமா இல்லாட்டி எல்லாத்தையும் சேர்த்து தான்? அது கூட வெளியகம் எதிரி சம்பந்தப்பட்ட இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அதே நேரம் உள்ளக புலனாய்வுன்ற இப்போ புலனாய்வில் ஒட்டுமொத்தத்துக்கும் பொறுப்பாக இருந்தது பொட்டம்மான் தான். உள்ளக புலனாய்வுக்கு பிரத்யேகமாக பொறுப்பாக இருந்தது கபிலம்மான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்தவர், மிக ஆளுமையானால் நிறைய பேர் அவர்களை விசுவாசமாக வேலை செய்தவர். அவர்களுடைய வேலை திட்டங்கள் தான் நீண்ட காலமாக இயக்க கட்டமைப்பை பாதுகாத்து வச்சிருந்தது உள்ளக புலனாய்வு. அதே நேரம் படைய புலனாய்வு அது 2004 காலகட்ட பிறப்பில் தான் அந்த படைய புலனாய்வு உருவாக்கப்பட்டது. அதுக்கு முதல் வெளியக புலனாய்வு கூட அந்த கட்டமைப்பு இருந்தது. அதில் மிக முக்கியமாக இருந்த பொறுப்பாளர் சால்சன்ஸ். அவரும் வெளியில் கனவேருக்கு தெரியாது அவர்கிட்ட முகம். இப்பயும் இருக்கிறாரா? இல்லை, அவர் இழப்பு கடவையில் நான் நினைக்கிறேன்
இறுதி போர் நடந்து கொண்டிருக்கிற காலகட்ட பிறப்பில் 2007 இறுதி பகுதியில் வந்து அவர் இராணுவத்தால் ஆளவுடும் படையால் அவருடைய வாகனம் கிளைமோரால் கிளப்பப்பட்டு அவரோட 3 பேர் வீரச்சாவடைஞ்சது. உண்மையில் அவருடைய இழப்புன்றது விடுதலை புலிகளின் கட்டமைப்புக்கு வெளியே புலனாய்வில் பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். ஏனென்றால் ஒரு காலத்தில் பெரும் தாக்குதல் இந்த கட்டுநாயக்கா வந்து தகர்த்தது வந்து அவருடைய தலைமைத்துவ ஆளுமையால் தான். சார்ல்ஸ் அதாவது சந்திரிகாண்ட ஆட்சியில் வந்து சந்திரிகாண்ட புலனாய்வு அரச புலனாய்வு சொல்லுது கட்டுநாயக்கா விமான தளத்துக்குள்ள காற்று கூட போகாது. காற்று பெருசாக அந்த நேரங்களில் நியூஸாக வந்தது. காற்று கூட போகாதுன்னு சொல்கிற நேரத்தில் வந்து 1 மாதத்தால் இந்த தாக்குதல் நடக்கும் வச்சு பார்க்கல. அப்படி பல தாக்குதல்களை வந்து அந்த படைய புலனாய்வுக்கு கீழே சால்ஸ் பொடியங்கள் வந்து சால்ஸ் அப்பான்னு தான் சொல்கிறது. அவரோட நிற்கிற பொடியங்கள். நீங்களும் அவரோட பயணிச்சிருக்கிறீங்களா? அவரோட நிறைய தடவை அவரை சந்தித்து காய்ச்சிருக்கிறேன். அவரோட சில வேலை திட்டங்களுக்கும் சில தரவுகளை எடுத்து கொடுத்துருக்கிறோம். மிக ஆளுமையானால் வல்வெட்டித்துறையை புறப்படமாக கொண்டவர் தான் ஆளுமையானால். அதே போல் இந்த 4வது வேவு புலனாய்வு. இந்த வேவு புலனாய்வில் வந்து இப்போ அது வந்து என்னென்னு சொன்னால் மிக இல்லை இந்த உலக கட்டமைப்புக்குள்ளேயும் அதுதான் மிக ரிஸ்கான ஒரு விஷயம். இப்போ உதாரணமாக வந்து ஒரு இராணுவ கேம்ப் அடிக்கிறேன்னு சொன்னால் வேவு புலனாய்வுக்காரற்ற தரவுகள் சரியாக வந்து அந்த தரவுகளை இன்னொரு வேவு புலனாய்வு உறுதி செய்தால்தான் அந்த தளம் அடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். வீரமணி அன்னை என்று சொன்னால் விடுதலை புலிகளில் நிறைய பேருக்கு தெரியும். வீரமணி அன்னை என்று சொன்னால் அவர் விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளின் கேம்பில் இருந்த விட இராணுவ முன்னரணுகளுக்குள்ளே இருந்தது தான் கூடுதலாக இராணுவத்தோடு இருந்தது. அதாவது வந்து அந்த இராணுவ கேம்புக்குள்ளால் முள்ளு கம்பியை வெட்டி அவன்ட கரண்ட் போய் கொண்டிருக்கிற கம்பியை வெட்டி அதுக்குள்ளால் குரோலில் இப்படி கையில் எடுத்து குரோலில் போய் அங்கே வந்து ஒரு கட்டத்தில் இப்போ இன்றைக்கு அவன்ட செட்டு போக்கியில் வந்து ஒட்டு கேட்கலாம். பொதுவாக வந்து போக்கியில் ஒட்டு கேட்க அவன்ட நம்பரில் போய் இவங்க ஒட்டு கேட்பாங்க. இன்றைக்கு அவனுக்கு பின்னேரம் என்ன சாப்பாடு வந்தது. அப்போ அவனுக்கு வந்து ரொட்டி வந்தேன்டா அந்தண்டு இவர் ரொட்டி எடுத்து கொண்டு போனாதான் இவர் அங்கே போயிருக்கிறாருன்ற அர்த்தம். அவன்ட கிச்சனுக்குள்ளே போய் ரொட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. இவர் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவார். எடுத்துகிட்டு வந்துடுவார். அவர் சொல்லுவார் இன்றைக்கு ரொட்டி எடுத்துருக்கிறோம்ட்டா அவங்க சொல்லுவாங்களோ இன்றைக்கு ரொட்டி தான் அப்பாடு. அப்படி அந்த அவர் கீறி கொடுக்குற இதால் போனால் அதுக்குள்ளே முதல் உள்ளடலாம். எது அவன்ட கம்யூனிகேஷன், எங்கே அவன் ஆயுதங்கள் வச்சிருக்கிறான், எங்கே அவன்ட கிச்சன் இருக்குது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் போராக்கள் அவரோட சேர்ந்தாக்கள் அந்த வரைபடமாக கீறி தலைவருக்கு கொடுக்கணும், தலைமைச் செயலருக்கு அனுப்புவோம். அதுக்கு பிறகு வெரிஃபை பண்ணித்தான் அதுக்கு போகிற படையணி பொருத்தமான படையணிக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு யார் அதுக்கு தலைமை தாங்கிற தளபதி என்றது தீர்மானிக்கப்பட்டு அதுக்கு பிறகு தான் அந்த மைப்பை வச்சு அவைகளுக்கு வகுப்புகள் தெளிவூட்டல் நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரும் வகுப்புகள் நடத்துறதுக்கு அப்படி இல்லை அது எங்கள்கிட்ட வராது. அது வந்து நேரடியாக அந்த வேவுக்கு போனவரும் அன்னையும் தலைவரும் தான் அதை அல்லாட்டி அதுக்குரிய தளபதியும் இருந்தால் அதை டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அந்த தளபதியை நியமிக்கிற தலைவர் தான். அப்படி தான் தலைவர் தானோ அது எந்த படையணிக்கு அதை கொடுத்தா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறது வந்து தலைவர் தான். இப்போ அப்படி அந்த புலனாய்வில் வந்து வெளியகம் உள்ளகம் படைய புலனாய்வு வேவு புலனாய்வுன்னு சொல்லி கட்டமைப்புகள் இருந்தது. இந்த நீங்கள் உள்ளக புலனாய்வுன்னு சொன்னீங்களா, அதை என்ன மாதிரியான புலனாய்வுகள் செய்து உள்ளகம்னு சொல்லிக்கல இப்போ ஒவ்வொரு டீமுக்குள்ளேயும் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கன் கட்டமைப்புக்குள்ள மிலிட்ரி போலீஸ் அண்ட் இருக்குது தானே. மிலிட்ரி போலீஸ் அதாவது வந்து போலீஸ்காரரை அதாவது அவங்கள வந்து புலனாய்வு பார்க்குறதுக்கு தான் அந்த மிலிட்ரி போலீஸ் இருக்குது. அதாவது வந்து அவர்கள் என்ன செய்யணும் என்றதை ஆராயிறது. அதே மாதிரி ஒவ்வொரு அணிக்குள்ளையும் இப்போ பொறுப்பாக இருக்கிறவர் என்ன செய்கிறார், அவரை வேலை திட்டங்கள் எப்படி போகும், அவர் போராட்டம் அந்த வேலை திட்டங்களுக்கு முரணாக செய்கிறாரா, அது அவருடைய நடவடிக்கைகள் வழி செயற்பாடுகள் எப்படி இருக்குது என்றதை வந்து ஆராயம். அவர் ரகசியமாகவே அறிக்கைகள் எடுத்து கொடுத்து கொண்டு அந்த குழுவுக்குள்ளே இருந்து ரகசியமாக அறிக்கை அது அவைக்கு தெரியாது. ஏன்னா இதை கேட்டுனால் ஒரு விமர்சனம் ஒன்று வந்தது, புலிகள் வந்து தங்கள ஆக்களையே நம்ப இல்லை, தங்களுக்குள்ள இருந்த ஆக்களையே நம்ப இல்லை, தங்களையே புலனாய்வு செய்த வேண்டிய ஒரு கதை ஒன்று வந்தது. கட்டாயம் நம்பியில் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அண்ணேண்டா ஊடுருவல் இருந்து கொண்டிருந்தது. ஊடுருவலை கட்டுப்படுத்துகிறேன்னு சொன்னால் அப்படி ஒரு
புலனாய்வு செய்தே ஆகவும். அது இருந்ததாலும் இவ்வளவு நாள் நீடிச்சு நிலைச்சது. கட்டாயம் என்ன பொறுத்தவரையில் நான் அங்கே இருந்ததுக்கும் அங்கே இருந்த அந்த செயற்பாடுகளை பார்த்ததுக்கும் அந்த கட்டமைப்பு தான் அந்தளவு காலத்துக்கு அதை தக்க வச்சு. பாரபட்சம் இல்லை, படையணிக்குள்ளேயோ கட்டமைப்புக்குள்ளேயோ எந்த பாரபட்சமும் இல்லை. யார் பிள்ளை விட்டாலும் அதுக்குரிய தண்டனை, அதுக்குரிய பனிஷ்மெண்ட்ன்றது கட்டாயம் இருக்கும். அது பெரிய ஆளுன்னா சின்ன ஆளுன்னா அதில் பாகுபாடு இல்லை. அதே நேரம் இப்படியான இந்த புலனாய்வு கட்டமைப்புகள் அவர்கள் ஏழியாயே அந்த பிள்ளையா நாட்களை இனங்காண்றதுக்கும் கொலை செய்ய போகாமல் ஆக்களை தடுக்கிறதுக்கும் அது உதவி செய்தது. நிறைய பேரை வந்து அது தடுத்தது. அப்படி இனங்காணப்பட்டாக்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கும்? கன பேர் இயக்கத்தால் நீக்கப்பட்டவர்கள், சில பேருக்கு இயக்கமண்டு இல்லாமல் தண்டனை வழங்கப்பட்டது. அவர் மாவீரர் ரெண்டு இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அறிவிச்சிட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. உள்ளுக்குள்ளே தண்டனை வழங்கப்பட்டது. சிலருடைய உடலங்கள் கொடுக்கப்பட்டது, சிலருடைய உடலங்கள் கொடுக்கப்படையில் அறிவிக்கப்பட்டது. வீட்டுக்காரருக்கு அறிவிக்கப்படும் இன்ன பிரச்சனை நடந்திருக்கு, இதன் மூலமாக அவர் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ கருணாமன் சார்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் இந்த உலக புலனாய்வு ஒரு காரணமாக இருக்குமா? கட்டாயம். அவர் சம்பந்தமாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது. அவர் உண்மையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் என்ன தவறு செய்திருக்கிறார் என்றால் அவர் தனியாக வெளியேறி போயிருக்கலாம் அந்த கட்டமைப்பிலிருந்து. எல்லோருடைய ஒப்பீனியனும் அதுதான். இப்போவும் கன பேர் அதைத்தான் சொல்லினோம். அவர் தனியாக பிடிக்கலைன்னு சொன்னால் அவர் தனியாக விட்டுட்டு போயிருக்கலாம். உண்மையில் அவர் தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது என்றதான் எங்களோட நிலப்பாடு. ஏனென்றால் அவர் தலைமையால் மிக முக்கியமாக நம்பப்பட்டு வரும். அதாவது என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு தலைமை தான். வடக்கில் அவர் முழுமையாக தலைவர் வச்சிருக்கையில் கிழக்கில் முழுக்க இவரைத்தான் ஒரு தலைமத்துவத்துக்கு விட்டிருந்தது. என்ன சகல நடவடிக்கையும், அதாவது வெறுமனே படையணி மட்டும் இல்லை, நிர்வாகம், அரசியல், அங்கே இருக்கிற உள்ள புலனாய்வு விஷயங்கள் எல்லாமே அவரால் தான் நேரடியாக கையாளப்பட விடப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளா? நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்தவர். ஏன் அப்படி மாறினார்ன்னு தெரியல. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அவர் அதை உணர்ந்திருப்பார். காலம் அவருக்கு சரியான தண்டனையை ஒன்றை கொடுத்துருக்குறிப்பார். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் அவர்கிட்ட நிகர் வேறு. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியாது, மட்டக்களப்பில் நான் நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் வந்த போராளிகளுக்கு எல்லாருக்கும் தலைவரோட நெருக்கமான உறவு இருந்தது. இடப்பட்ட காலத்தில் வந்த நிறைய போராளிகளுக்கு தலைவர் மாதிரி தான் கருணாமான் இருந்தது. அங்கே கிழக்கில் அவை இந்த பொக்கெட்லேயே படங்கள் கருணாமாண்ட படங்கள் தான் பொக்கெட்லேயே இருந்தது. எங்களுக்கு நாங்கள் 2004 மட்டக்களப்பில் போய்கல அங்கே கரை போராளிகளோட கதைக்கைகளில் கூடுதலாக அவங்கள அவட்ட படம் தான் வச்சுருந்தோம். ஆனால் அது பிள்ளையாண்டு இல்லை. ஆனால் அவர் கடைசியாக என்னென்னா அந்த தானும் போய் கட்டமைப்பையும் அங்கே முழுக்க அழித்து அவங்களையும் எல்லாரையும் கலைச்சி எல்லாத்தையும் அந்த கிழக்கில் முழு இதையும் சீரழிச்சிட்டு, அதுதான் அங்கே இருக்கிற பெரிய ஒரு பின்னடைவுக்குமே முக்கியமான காரணமாக இருந்தது. ஒரு ஆள் போவது முக்கியம், பிரச்சனையாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்காவிட்டாலும் ஒரு கட்டமைப்பையே அவர் அப்படியே அனுப்பி விட்டுறார் வீட்டை. கிட்டத்தட்ட அவரோட அந்த நேரம் நான் நினைக்கிறேன் 6000 போராளிகளுக்கிட்டே இருந்திருந்தவங்க, பெண் போராளிகள், ஆண் போராளிகள் உள்ளிட்ட சகல கட்டமைப்புகளையும் கலைச்சி அவர்களையும் வீட்டை செல்லுங்கள், மற்றது கூடுதலான படியங்கள் அந்த நேரம் 2 பக்க பிரச்சனையும் இருக்குமென்றதால் அரபு நாடுகளுக்கு ஓடினாக்கள்லாம் இருக்கணும். டோபா, கட்டார் போன்ற நாடுகளுக்கு ஓடினாக்கள், மலேசியா, சிங்கப்பூர்களுக்கு அப்போ கன பேர் இராணுவ புலனாய்வாளர்களோடு சேர்ந்து இயங்கினாக்களும் இருக்கணும். என்ன நாங்கள் இறுதியாக சரணடைஞ்சு அங்கே போய்கள் எங்களை விசாரித்த கூடுதலான ஆக்கள் அவையல் ஆக்கள்லாம் கூடுதலாக பேசுகிற மொழி முறைகள் பிறகு கதைக்கீங்கள். அவர்கள் ஒரு கட்டம் விசாரித்து எங்களை விசாரணை செய்யணுன்னு போய் அவர்கள் யாருன்னு பிறகு நாங்களும் அவையலும் கதைக்கிறாரு. கதை கேட்கல நாங்கள் இன்ன பாட்டி இன்னாரோட நின்று நாங்கள் இத்தனை நின்றாங்கள் எல்லாம் சொல்லிவிடும். அப்படி அந்த நேரங்கள்லாம் சரியான கங்களே கவலையாக இருக்கும். இப்படி எப்படியோ இருந்த நாங்கள் இன்றைக்கு இந்த மாதிரி வந்துட்டோம். அவர்கள் எங்களை விசாரிக்கிற அளவுக்கு. சரி, நீங்கள் இந்த போராட்டத்துக்குள்ளே இந்த புலனாய்வு பிரிவு என்ற ஒரு விஷயத்துக்கு இருந்ததால் கேட்குறேன். 2004 2005 இந்த இது ஒப்பந்தம் முறியுது, இது எங்களோட சமாதான ஒப்பந்தம் முறியுது. என்ன காரணம் இந்த சமாதான ஒப்பந்தம் முறிவுக்கு காரணம்? யுத்தத்தை மீண்டும் கையில் எடுக்கிறது காரணம் என்னவா அமைஞ்சது? பாலாண்ண ஒரு கட்டத்தில் வட்டக்கட்சியிலையும் கிளிநொச்சியிலையும் விடுதலை புலிகளில் முக்கியமான போராளிகளை கூப்பிட்டு கூட்டம் வைக்கல. அதில் அந்த கூட்டத்தில் கிளிநொச்சி கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு தான் அந்த கூட்டத்தில் கதை கேட்கல அவர் சொன்னார்
பேச்சுவார்த்தை கொட்டையில் வலிச்சாவது தானே தங்குறது. அப்போ கொட்டையில் பேச்சுவார்த்தை முடிஞ்சு தங்கி இருக்கைக்குள்ள தெண்ட ரூமுக்கு தேடி ஜிஎல்பிடிஸ் வருவாருங்க. அப்போ நாங்கள் கேட்குறதா இந்த பேச்சுவார்த்தை இந்த மாதிரி போகுதுங்க. அப்போ ஜிஎல்பிடிஸ் கைவிரி சொல்லுவாராம், வாரம் பேசுகிறோம், கை கொடுக்குறோம், போகிறோம். ஓ இதுதான் நடக்குது, இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ அதான் பாலான சொன்னார், இது ஒரு மாற்றி வேலையடாப்பா. ஆனால் நாங்கள் ஒரு உலக ஒழுங்குக்கு ஏற்றால் போல நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்குது. அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து போனால் எங்களுக்கு ஆபத்தும் இருக்குது. இந்த உலக ஒழுங்குக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளணுங்கிற என்ன மையமாக கொண்டு அது இந்த 2001 அதாவது அமெரிக்காவில் வந்து இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது தானே. அந்த இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது அது வந்து ஆரம்பத்தில் கன பேருக்கு அதிண்ட உள்ளார்ந்த சூட்சுமங்கள் விளங்காவிட்டாலும் இந்த காலப்போக்கில் கன பேருக்கு விளங்கிட்டது. அந்த இரட்டை கோபுர தாக்குதலே அமெரிக்காவின் புலனாய்வின் ஒரு பௌரி வேலை என்று அமெரிக்கோட புலனாய்வு அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை திட்டமிட்டு செய்த ஒரு வேலையாகும். உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்த தீவிரவாத அமைப்புகளையும் விடுதலை போராட்ட அமைப்புகளையும் ஒரே பட்டியலுக்கு கொண்டு வரதுக்கு பயங்கரவாத அமைப்பு. இப்போ 2001 பென்டகன் இரட்டை கோபுர தாக்குதலோட அவங்க உலகத்தில் இந்த மூல அமைப்புக்கும் பயங்கரவாத பட்டியல் போட்டாங்க. அதில் நாங்களும் அதுக்குள்ள உள்வாங்கப்பட்டுட்டோம். உண்மையில் வந்து நாங்கள் உலகளவிய ரீதியாக தீவிரவாத அமைப்பு இல்லை. அவங்க அதே சாட்டில் ஸ்ரீலங்கன் புலனாய்வும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து எங்களை அந்த நேரம் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அந்த நேரம் கொண்டு வரத்துக்கு சந்திரிகாவுக்கு பக்கபலமாக இருந்தது லக்ஷ்மன் கதிர்காம். பின்னால் விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்ட அந்த லக்ஷ்மன் கதிர்காமர் தான் அந்த பட்டியலுக்குள்ள எல்டிடியையும் உள்வாங்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அப்போ அதுதான் அந்த உலக ஒழுங்கும் மாறிட்டேன்னு சொல்லி பாலாண்ண அந்த கூட்டத்தில் சொன்னது என்னென்னா, உலக ஒழுங்கும் மாறிக்கொண்டிருக்கல நாங்கள் அதுக்கு ஏற்றால் போலையும் பயணிக்க வேணும். ஆனால் இந்த சமாதானம் எங்களை காலப்போக்கில் அவர் சொன்ன வார்த்தையில் சொல்கிறாண்டா அவங்க கடைசியாக விடுதலை புலிகள் தான் கோவணத்தையும் எங்கள் அடி போடுவாங்க. அப்படியான போக்கில் தான் போகுது அன்றதான் அவர் சொன்ன அந்த விடயம். நீங்கள் இந்த புலனாய்வு போராளி, அதாவது யாருக்குமே தெரியாமல் புலனாய்வு போராளியாக நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீங்க. நான் இன்று வரைக்கும் அதை பெருசாக நீங்கள் வெளி உலகத்துக்கு சொல்ல இல்லை. இந்த சமாதானம் முறிவடைஞ்சு யுத்தம் தொடங்குது. இந்த யுத்தம் கிழக்கில் தான் தொடங்கினது. ஆல்ரெடி எந்த இடத்துல ஆரம்பித்து கடைசியாக நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரை கொண்டு வந்து படுகொலைகள் நடந்தது? இந்த கிழக்கு மாகாணத்தில் தான் முதல் யுத்தம் ஆரம்பிக்கப்படுது. அதுவும் வந்து இந்த கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக திருகோணமலையில் தான் கூடுதலாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் அந்த யுத்தத்தில் தம்பலாகாமத்திலிருந்து சம்பூரிலிருந்து ஆமி ஓடிக்கொண்டு தான் இருந்தது. பின்வாங்கி கொண்டிருக்கைகளில் விடுதலை புலிகளினுடைய தாக்குதலும் மூர்க்கத்தனமாக இருந்து கொண்டிருந்தது. அப்படி இருந்து கொண்டிருக்கைகளில் கிட்டத்தட்ட அந்த யுத்தம் நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் தாண்டி போகிற அளவுக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் இராணுவம் சுதாகரித்து கொண்டு, அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வெளி தரப்பின் மூலமாக ஏதாவது பாரிய சப்போர்ட் கிடைச்சதா என்னன்னு தெரியல, அந்த சுதாகரிப்போடு அவங்க திருப்பி மூவ் பண்ண வலிக்கிட்டாங்க. திருப்பி மூவ் பண்ண வலிக்கிடையில் அதாவது எவ்வளவு தூரம் வேகமாக இந்த இடங்களை பிடிச்சு கொண்டு போன எங்களோட தரப்பால் விடுதலை புலிகள் தரப்பால் வந்து சடன்லியாக அது எல்லாத்தையும் விட்டு பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி விட்டு பின்வாங்கிகளில் இறுதியாக முல்லைத்தீவுகளால் எஞ்சி இருக்கிற போராளிகள் முல்லைத்தீவு கடல் புலிகளால் கொண்டு வரப்பட்ட பிற்பாடு 2006ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 11ஆம் தேதி தான் முகமாலை சமர் வடக்கிலே ஆரம்பிக்கப்படும். வடக்கில் முதலாவது சமர் வந்து 2006 8ஆம் மாதம் 11ஆம் தேதி முகமாலையில் இரவு நான் நினைக்கிறேன் 7 மணி போல் ஆரம்பிக்குது அந்த சண்டை. அந்த முகமாலை சண்டையின் ஊடாக அதாவது வந்து பூனேரிகளால் மண்டதீவு மற்றும் இங்கால அதாவது வந்து குருநகர் கடல் சைட்டில் கொண்டு வந்து ஆக்களை இறக்குறேன்னு சொல்லி ஒரு பல கப்பல்களில் போராளிகள் கொண்டு வந்து இறக்கப்பட்டு நல்லபடியில் இறக்கின அந்தண்டிரவே பாரிய சமர். எல்லா இடங்கள்லையும் பாரிய சமர். இறக்கினாக்களில் நிறைய பேர் லொஸ்ட், வீரச்சாவு, காயம் அப்படியான இதில் அந்த இரவோடையே அவ்வளோ பேரும்
எஞ்சி இருக்கிற ஆக்களோடும் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் பிறகு முகமால சண்டை தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. முகமால சண்டை வந்து கிட்டத்தட்ட 2 கிழமை பாரிய சமர் நடந்தது. அதில் நிறைய போராளிகள் வீரச்சாவடைஞ்சது. ரெண்டாலும் ஒரு கட்டத்துக்குள்ள வந்து தளபதி தீபன் அவர் கீழே இருந்த சால் சண்டனி படையணியில் இருந்த தளபதிகள், ஏனைய தளபதிகள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு என்ன செய்திச்சினோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 1000 மீட்டர் இடைவெளியை எடுத்து அதுக்குள்ள ஒரு 500 மீட்டருக்கு இராணுவ முன்னரிலிருந்து மிதிவெடிகளை புதைச்சி போட்டு எல்லைகளை போட்டு வேலிகளை அடைச்சி தேவையான ஃபிக்ஸை எடுத்து தேவைப்படும் போது செல்லுகளை அல்லது 5 இஞ்சிகளை போட்டு அடித்து தான் பிறகு இராணுவத்தை வெளியேற விடாமல் தடுத்தார். அப்படி தடுத்து வச்சிருக்கிற நேரம் அவன் வந்து பிறகு மன்னார் ஆட்காட்டி வெளிகளால் அவங்க புது சமர் ஒன்றை துவங்கினால் அவங்கள் அப்படியே துவங்கி அதாவது வந்து குறிப்பாக மல்லாவி சைட்டு பின்பக்கம் ஊடாக அப்படியே அவங்க மூவ் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கையில் அதுக்கு போதுமான படையணிகளை கொண்டு போட்டு கிட்டத்தட்ட அதில் அரசியல் துறை போராளிகள், நீர்த்துறை போராளிகள் எல்லாருமே அதில் கொண்டு போட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இராணுவத்தை அரங்க விடாமல் அந்த சண்டைங்க நடந்து கொண்டிருந்தா ஒரு கட்டத்தில் எங்கட தரப்பு படைகளில் விடுதலை புலிகளின் தரப்பில் நிறைய போராளிகள் வீரச்சாவடைஞ்சிக்கணும். அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து மன்னார் ஆட்காட்டி வழி ஆண்டான்குளம் சைட் எல்லாம் வெளியே இருக்கிறபடியால் அதில் நீண்ட நாட்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் போயிட்டு அப்போ ஒரு கட்டத்தில் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அதால் பின்வாங்கி கொண்டு வரையக்குள்ள தான் இங்கே வெள்ளாங்குளம் சைட்டுகளால் ஆமி வந்து வெள்ளாங்குளம் சைட் வரையும் கரைச்சி கொண்டு வரேன். அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால் பரவல அவங்கள் இந்த வெளி இடங்களில் குறிப்பாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள எங்கட நடவடிக்கைகளை விடுதலை புலிகளின் நடவடிக்கைகளை அவங்க ஏதோ ஒரு வகையில் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி சாத்தியப்பட்டு அதாவது வந்து அவங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் இராணுவத்துக்கு சார்பாக விடுதலை புலிகளை காட்டி கொடுக்குறதோ அல்லது வேலை செய்கிற தெரப்பியோ விடுதலை புலிகள் சுடுகிற போது இராணுவ புலனாய்வும் அவர்களோட சேர்ந்து இயங்கின ஒட்டுக்குழுக்களும் என்ன செய்திச்சேன்னு சொன்னால் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் சும்மா ஆதரவாளர்களை சுட்டு தலைவலிக்கிட்டாங்க. அதால் இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தை அறிஞ்சிருப்பீங்க, ஒரு நாளைக்கு 7-8 பேரே சுடுற அளவுக்கு இருந்து அப்படி ஒரு கோரமான முறையில் கையாண்டு தான் அந்த உள்ளக நடவடிக்கைகளில் எங்களோட உள்ளக நடவடிக்கைக்கு வந்த போராளிகள் நிற்க இடமில்லாத அளவுக்கு போகணும். அவர்களுக்கான அந்த இதர வசதிகள் கிடைக்க முடியாமல் போனதால் அவர்களால் ஒரு தரிச்சு நின்று ஒரு இடத்துல நின்று வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இதில் எங்களோட முக்கியமான ஒரு ஆள் கொல்லப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தியாகராஜன் சொல்லி புல்நாத்துறையில் அதாவது வந்து வடமராட்சியில் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். உண்மையில் அந்த யாழ் செல்லு நடவடிக்கைக்கு முழுமையாக எனக்கு ஆரம்பத்தில் பயிற்சி தந்ததும் அவர் தான், தியாகராஜன் தான். அது அதாவது பொட்டம்மானுக்கு மிக விசுவாசமானான். அவருடைய சொந்த இடம் வந்து கரியாள நாகப்படுவான். தியாகராஜன் மாஸ்டர்ன்னு தான் இல்லை இருக்குன்னு தெரியும், ஏனென்றா அவர் ட்ரைனிங் கொடுக்குறாள் தான். ஆனால் அவரை நார்மலாக அவர் ஒரு போராளி என்ற இனம் காண மாட்டோம். அப்படி ஒரு தெரியாமல் தெரியக்கூடிய ஒரு ஆள், நிறைய வேலைகளை சாதித்தவர். புல்நாத்துறையில் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க் கிடைச்சேன்டா அவருக்கு தான் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு கிடைச்சது. புல்நாத்துறையில் பெரிய ரேங்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு நிறைய வேலை செய்யும். போராட்ட களமுனையில் போராடுறவன் வேறு, புல்நாத்துறையில் அப்படி ரேங்க் எடுக்கிறன்றது ரொம்ப கஷ்டம். அதில் தியாகண்ணைக்கு வந்து அம்மான் வந்து லெப்டினன்ட் கர்னல் ரேங்க் தான் கொடுத்தவர். அவர்கிட்ட வீர வணக்க நிகழ்வு வந்து கிளிநொச்சியில் நடந்தது. அதில் வந்து அம்மானும் பேசினவர். ஆனால் இராணுவ கட்டுப்பாட்டுகளில் தான் அவர் தன்னைத்தானே பிஸ்டலால் சுட்டல் பிடிக்க போகிறாங்க, காட்டி கொடுத்துட்டாங்க. வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சிட்டு தன்னை உயிரோடு பிடிக்க போகிறாங்க. அவர் உயிரோடு பிடிப்பட்டால் நிறைய பொடிகளுக்கு
பிரச்சனை ஆயிடுமெண்டு உண்மையில் ஒரு என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கும் அவரை சொல்ல எனக்கு நெஞ்சு பதறுது. ஒரு உண்மையில் 100% விசுவாசமான ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி. நிறைய ரிஸ்க் எடுத்து எப்பவும் சொல்லுவார், அண்ணன் அம்மானெல்லாம் நம்பித்தான் எங்களை வச்சிருக்கிறாங்க, நாங்கள் நிறைய வேலை செய்ய வேணும், எங்களோட மக்களுக்கும் எங்களோட விடுதலைக்கும் எங்களுக்கு செய்யணும்னு தான் நிறைய சொல்லுவார். மற்றது தான் ஒரு பெரிய ஆள் தளபதி அல்லது மாஸ்டர் என்ற மாதிரி இல்லை, எல்லாரோடையும் சக போராளிகள் எல்லாரையும் தன்னுடைய சக போராளி மாறிட்டார். என்ன கேட்டாலும் செய்து கொடுப்பார். அவர்கிட்ட பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கு தீர்வு எடுப்பார். அப்படி சில வேளையில் ஒரு வேலை திட்டம் செய்ய போய்க்கல ஏதாவது பிரச்சனை ஒன்று வரும், பெரியக்கல அண்ணன் அது அப்படி செய்யல அது என்ன எப்படின்ட்டா அப்படியோ அப்போ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்கோ நாங்கள் பார்க்குறோம் எனக்கு வேறு ஒரு ஆளை அதுக்கு தயார்படுத்திடுவேன். அப்படி எதையும் மாட்டேன் என்று சொல்கிற பழக்கம் அவர்கிட்ட இருக்கையில் அப்படியான ஆளும் இப்படி இந்த யாழ் செல்லும் நடவடிக்கைக்குள்ளே நான் நினைக்கிறேன் அவர் கிட்டத்தட்ட 3 வருஷம் தாக்கு பிடிச்ச வரைஞ்சனுண்டு. ஆனால் அவரை கடைசியாக காட்டி கொடுத்ததால் அவர் தன்னைத்தானே பிஸ்டலால் சுட வேண்டி வந்தது. அப்படி இந்த உள் நடவடிக்கைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுகளை வந்துட்டு இராணுவ கட்டுப்பாடு. யாழ்ப்பாணம், வவுனியா, மென்ன, கிழக்கு மாகாணம், ஏலவே, முட்டை எல்லாம் போயிட்டு அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணமலையில் எல்லா நடவடிக்கையும் ஆஃப் ஆகிட்டு அங்கே இந்த போராளிகளும் இங்கே வந்துட்டாங்க. அதில் குறிப்பாக அங்கே எஞ்சி இருந்த போராளிகளையும் கடலால் எடுத்தாச்சு. அப்போ அங்கே ஒன்றும் செய்ய முடியாத கட்டம் பெரியக்க இராணுவத்துக்கு ஒரு வாய்ப்பு கொண்டு வந்தேன்னா முழு இராணுவத்தையும் பென்னி களமுனைக்கு கொண்டு வரது. அப்போ முழு இராணுவமும் பென்னி களமுனைக்கு வந்துட்டாங்க. அப்போ முந்தி ஒரு 2 இடத்த சண்டை நடக்கன்னு சொன்னால் அது எல்டிடியை பொறுத்தவரையில் அது ஈஸி. என்னென்னு சொன்னால் அந்த அடித்து கொஞ்ச நேரம் அவனை அமர்த்தினா அவன் ஓஞ்சிடுவான், 2-3 நாளைக்கு வரமாட்டாங்க. இது என்னென்னு சொன்னால் ஒரே நாளில் 6-7 களமுனையில் சண்டை நடக்கும். இப்போ முகமாலையில் ஒரு பக்கம் துவங்குவான், 2வது வெள்ளாங்குளத்துக்கு இல்லை, இந்தியாவில் பாலமூட்டைக்கு, இந்தியாவில் வவுனியா புளியங்குளத்துக்குள்ளால வருவான், இங்கே முல்லைத்தீவுக்குள்ளால ஒரு பக்கம், நாயாத்துக்குள்ளால, இப்படி எல்லா பக்கத்துக்குள்ளாலேயும் ஒரு பக்கம் கடலாலேயும் அடிப்பான். மற்றது பாண்டாக்குதல் தொடர்ந்து இருந்து கொண்டே. அப்போ இதால் ஒரு தொடர்ச்சியான போர், ஓய்வற்ற நிலைமை. போராளிகளுக்கு, களநில போராளிகளுக்கு ரெஸ்ட் இல்லை. மற்றது சப்ளைகளுக்கு எல்லாம் பல இடையூறு. சப்ளை இல்லாமல் என்னென்னா இந்த பேபு விமானம் பீச்ராஃப், அந்த பீச்ராஃபால் முக்கியமான லொக்கேஷன் எல்லாம் இனங்கண்டு அடிக்க துவங்கிட்டான். உதாரணமாக வட்டக்கட்சியில் ஒரு பெரிய எண்ணெய் ஸ்டோர் இருந்தது, பெட்ரோல் ஸ்டோர் இருந்தால் அதுக்கு அடித்தான். அது கிட்டத்தட்ட 3 நாள் கிடந்து எரிஞ்சது. அதை விட பெரிய பெரிய இந்த உணவு அரிசி அடுக்கிற ஸ்டோர்கள் அதுகள் ஏதோ ஒரு வகையில் வாகனங்கள் போய் வரைக்க அவங்க இனங்கண்டு அவங்கள கெஸ்ஸிங் என்னென்னா விடுதலை புலி என்ற முக்கியமான இடமா இருக்குமென்று சொல்லி அவங்கள அதை அடித்த இடங்கள் எல்லாம் இப்படியான பொருளாதார சேதங்களையும் எங்களுக்கு உருவாக்கியது. அதை விட பொறுத்த நேரங்களில் இப்போ உதாரணமாக சண்டை ஒரு கட்டம் உருகி கொண்டிருக்கிற நேரம் பால்ராஜ் என்னை சுவபீனமுட்டு இறக்குறேன். அதால் இந்த முல்லைத்தீவு சைட்டு கடமுனைகளை சரியாக மேக் ஷோ பண்ணுறதுக்குரிய ஆள் இல்லாமல் போயிட்டு. ஏன்னா பால்ராஜனை பொறுத்தவரையில் அவர்கிட்ட சொந்த புறப்படம் தென்னமரவடி முல்லைத்தீவு தான். அவர் அந்த காடுகள் அதுகள் எல்லாம் அத்துப்படியாக தெரிஞ்ச ஒரு மனுஷன். மற்றது ஒரு துணிச்சலான தளபதி, உங்களுக்கு தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவருக்கு அந்த வருத்தம் உடல் உபாதைகள் அவர் இறந்தது. அதுக்கு முதல் இந்த முக்கியமாக அரசியல் ரீதியாக பாலாண்ண இறந்தது. அதே நேரம் பிறகு தமிழ்ச்செல்வனை கிபீர் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டது. இப்படியான முக்கியமான ஆட்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கையில் களநிலைகள் கொஞ்சம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கையில் களமுனை யுத்தம் பண்ணுறதும் ஓயாமல் ஒரே தொடர்ச்சியாக இருந்ததால் எந்த களமுனையை நின்று சமாளிக்கிறதுன்ற ஒரு சரியான முடிவு முடியாத நிலம். அடுத்தது வெளியிலேருந்து வர சப்ளை எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. ஆயுதங்களா ஆரம்பத்தில் 7 கப்பல்களை தாட்டு அழித்தாங்க. அதுக்கு உண்மையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு
இந்தியா அமெரிக்காண்ட உதவி தான் அதுக்கு போதுமாக இருந்தது. இல்லையாண்டா அதை அவங்க முறியடிச்சிருக்க இயலாது. அவங்கள உதவியால் அவங்கள அதை முறியடிச்சிருந்தாங்க. அதால் எங்களுக்கு நினைச்சு பார்க்கலாது. நான் நினைக்கல கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கு மேலே லொஸ்ட். அது ஒரு கப்பல் வந்திருந்தாலே யுத்தத்தின் நிலைமை வித்தியாசமாக இருந்தது. எந்த இடத்துல அந்த கப்பல் எங்கே வந்திருந்தா அது இன்றைக்கு கடைசியாக வந்த கப்பல் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10,000 ஷெல்லும் வேறு வெடிபொருள்களோடையும் தான் வந்தது. எந்த நாட்டிலேருந்து? அது கூட இந்தோனேஷியா ரூட் தான். எந்த நாட்டில் கொள்வனவு செய்கிறன்றது யாருமே சொல்ல போகிறது இல்லை. அவங்க அந்த ரூட்டை வையப்படுத்தித்தான் அவங்க அதுக்குள்ள அதை பிடிச்சு கொண்டது. ஆனபடியால் அந்த கப்பல் வந்திருந்தா உண்மையில் எங்கள்கிட்ட போராட்டத்தில் தேவையான ஆட்லரி மிஷினல் இருந்தது. செல் அடிக்கக்கூடிய மிஷினல் தேவையானது இருந்தது. அது ஆட்லரி அடிக்கணுமா, 5 இன்ச்சு அடிக்கணுமா அல்லது 50 அடிக்கணுமா, எதுவோ தேவையான ஆயுதம் இல்லாமல் கிட்டத்தட்ட கடைசியாக கனபேருக்கு தெரியாது 56 பேக்கெட் உடைக்காமலே 3 லோரியோடு அப்படியே கொடுத்துடும். பேக்கெட் உடைக்காமல் அது ஆமிட்டு எடுத்ததும் இருக்குது, கப்பலால் வந்ததும் இருக்குது. புது வெப்பன் ஒரு காலம் உடைச்சே பார்க்கல. அப்படியான வெப்பன் 3 பெரிய லோரி கண்டெய்னர் லோரியோட கொடுத்திடும். அப்போ அப்படி ஆயுதங்கள் போதுமானதாக இருந்தது, வெடிபொருள் தான் இல்லை. செல் இல்லாததான் மிக முக்கியமான காரணம். செல் போதுமானது இருந்திருந்தால் இராணுவ முன்னேற்றத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் பலர் சொல்லுமா போல விடுதலை புலிகள் அதாவது போராளிகள் ரீதியில் பலவீனப்பட்டிருக்கணும் வந்தது வெளித்தோட்டப்பாட்டில் பின்னடைவை வச்சு சொன்னாலும் கடந்த கால சண்டைகள்லையும் ஆமி 500 இருக்கைகளை 50 புலிகள் தான் சண்டை பிடிச்சது. அது கனபேர் நிற்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எங்கடையாக்களில் ஒன்று என்னென்னா அந்த வேவு தரவை எடுத்து சரியான முறையில் யுத்தத்தை செய்வாங்க. அது ஒரு கட்டித்தனம் இருக்குது. ஒருத்தன் இருந்தாலும் 10 பேர் இருக்குமா போல் சண்டை பிடிப்பான். அதனால அந்த உளவியல் போர்ன்றது எங்கடையாக்கிட்ட கூட இருந்தது. உளவியல் ரீதியாக எதிரியை பலவீனப்படுத்துறது. உதாரணமாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது முதல் நடந்தது ஆனையரவு யுத்தம் கடைசியாக நடந்த அந்த இத்தாவில் பொக்ஸ் இத்தாவில் பொக்ஸுக்குள்ளே இறங்கி பாலராஜனை தான் டீமை வச்சிருக்கிறார். டீமை வச்சு கொண்டிருக்கல நாளைக்கு சண்டை துவங்க போது இன்றைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் மிரிசுவில் இருந்து ஆமி அடித்த செல் இதை வச்சிருந்த செல் பெட்டிக்குள்ளே விழுந்து செல்லுகள் வெடிக்க துவங்கி செல்லுகள் எல்லாம் வெடிக்க துவங்கினால் ஆமியும் என்ன செய்கிறான்ட்டு அவனுக்கும் தெரியல, இவைக்கும் பாலராஜனை தான் தெரியும். தங்களோட பொக்ஸுகளில் தான் செல் விழுந்துட்டு. அப்போ போக்கியில் 2 போதையும் ஒட்டு கேட்குது. அங்கால அன்னைன்ற தரப்பில் கேட்கினோம் லீமா என்ன நடக்கன்னு கேட்டிருக்கார். அன்னைன்ற தரப்புக்குள்ளே இருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கார் மேலே கட்டிக்காரன் நாள் சுதாகரிச்சோன்னு சொல்லியிருக்கார். அது நாளைக்கு நடக்கிறதுக்கு இன்றைக்கு ஒத்தியை பார்க்குறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்கள். இதை மிருசுவில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஆமி அண்டிரவே விட்டுட்டு பின்னுக்கு ஓடிட்டான். இதுதான் அங்கே நடந்த அது சைக்காலஜி உளவியல் போர். உண்மையில் அதில் எந்த பெரிய தளபதியும் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டான். சொல்லுவான் அண்ணன் மிஸ் ஆகிட்டேன்னு தான் யாரும் சொல்லியிருப்பான். ஒரு சகாப்தம் தானே. என்ன அந்த அளவு இயற்கைன்னு கூட ஒரு இராணுவ கல்லூரியில் படிக்கல, பெரிய இராணுவ இதுகள் ஒன்று மடுக்கையில் அப்படியான ஒரு என்ன பொறுத்தவரையில் அவர் ஒரு ஆளுமையாக தான். அவர் அண்ணாவை சந்திச்சு கதை சொன்னார். இந்த காடு வழியை தெரிகிறதும் விவசாயம் செய்யறதுதான் வேலை. ஆனால் அவர் இவ்வளவு ஒரு ஆளுமையான ஆளாக வழியை தோற்றம் தெரியுது. நினைச்சுப்பா மற்றது என்ன என்று சொல்லுங்க. காடுகளுக்குள்ள இறங்கி இப்போ நாங்களே ஒரு 50 மீட்டர் போய் திரும்பி வர மாட்டோம். அதனால எந்த தேசம் இல்லாமல் போய் திரும்பி அதே இடத்துல நிற்கும். ஆக்களை கூட்டி கொண்டு வரும் திருப்பி. அதில் தான் அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மற்றது இதுதான் இந்த விஷயத்தில் உண்மையில அந்த இத்தாவில் பொக்ஸ் வெற்றி சமராக மாறுறதுக்கு போராளிகளோட பங்களிப்பு இருந்தாலும் நிதானமாக அந்த சண்டையை முடித்ததில் அது லீமாக்கு இருக்கிற பங்களிப்புன்ற நினச்சி பார்க்கணும். இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன். அப்போ இப்படி இந்த களமுனைகளில் அவன் தொடர்ச்சிய சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் இறுதியாக 2009 1ஆம் மாதம் 1ஆம் தேதி சிங்கள இராணுவம் நிற்கிது அதாவது கிளிநொச்சியில் கொடியேற்றோம். அந்த நேரம் நீங்களும் அங்கே இருந்தீங்க? அந்த நேரம் நாங்கள் கிளிநொச்சி அதாவது பரந்தனுக்கும் கிளிநொச்சிக்கும் இடையில் நிற்கிறோம். பரந்தனுக்கும் கிளிநொச்சிக்கும் இடையில். அப்போ குடமுருட்டிகளால் இங்கே குடமுருட்டி என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். என்ன பூனேரிக்கு போகிற பாதை
பரந்தன் சந்தியால் பூனை குடமுருட்டிக்குள்ளால ஆமி வந்து கொண்டு இருக்கிறான். மற்ற பக்கம் உருத்துரபுரத்துக்குள்ளால ஆமி வந்து கொண்டு இருக்கிறான். மற்ற அங்கால மேலே 55 ஸ்கந்தபுரத்துக்குள்ளால வந்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்து 1ஆம் தேதி A9 ரோட்டில் ஏறி கிளிநொச்சியில் கொடியேற்றுறான்னா அவன் இல்லைப்பா. அப்படி இருந்து கொண்டு இருக்கல எங்களுடைய ஆக்கள் சொல்லிக்கணும் என்னன்னு சொன்னால் 1ஆம் தேதி கொடியேற்ற அவனை விடக்கூடாது. அப்படி விடுறாண்டாலும் 3ஆம் தேதி தான் விடுவோம். அப்போ அதில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், விஷேட கொமாண்டோஸ் பயிற்சி எடுத்த ஒரு 60 கொடிகள்லாம் அதில் 2 சண்டை பிடிச்சோம். 60 கொடியங்கள்லாம் சண்டை பிடிச்சோம். 60 கொடிகள் எத்தனை ஆமி எல்லா பக்கத்தாலையும் வந்து ஒரு ஞாபகம் நினச்சி பார்க்கல. அவன் பாரதுக்கு முதல் ஒரு பெரிய வேலையமைப்பில் டேங்கி வரும். டேங்கியை எதிர்கொள்வது கஷ்டம். டேங்கிக்கு பின்னால் தான் ஆமி வருவோம். ஆமிக்கு டேங்கிக்கும் இடையில் பவல் வரும். பவல் அதாவது வந்து அது திருப்பு காவி. அதில் என்ன ரவுண்ட்ஸ் அடித்தாலும் ஏறாது, அதுக்குள்ள ஒருத்தரும் சாக போகிறதில்ல. அதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து கொண்டு இருந்தோம். அப்போ இவங்க 2ஆம் தேதி இரவு தான் விட்டவங்க ஏலாது. அவன் அப்படி ஒரு அடி அடித்து கொண்டிருக்கான் விட்டவங்க. அப்போ தான் அந்த நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த தண்ணி டேங்க் கொண்டு கவிட்டு போ. அது வந்து இராணுவம் வந்தால் ஓபியா பாய்ப்போம் மேலேருந்து ஸ்னேப் பண்ணுவான். அங்கால எங்களோட லைனலுக்கு பார்த்து ஸ்னேப் பண்ணுவான், நீ கண்காணித்து கொண்டிருப்பான்ன்றதுக்காக உயரமான இடங்களை அதுக்காக தான் அதை இயக்கம் தட்டினது. ஏனென்று சொன்னால் அது அது யுத்தத்திலே அவன் இருந்தாலும் அவனும் அதை தட்டுவான். ஏனென்று சொன்னால் அது ஒரு பிரச்சனையான இதாக தான் மாறும். உயரமான இடங்கள் யுத்த இடங்கள்ல இருக்கக்கூடாது. ஒன்று அவங்க ஏறி ஸ்னேப் பண்ணுவாங்க, அல்லது வந்து அதில் வச்சு டெலஸ்கோப்பில் கண்காணித்து கொண்டிருப்பாங்க. அப்படியான பல பிரச்சனைகள் இருக்குமென்றதுக்காக 2ஆம் தேதி இரவு விட்டுட்டு பின்வாங்கி மக்கள் எல்லாம் வந்து கண்டாவளைக்கு வந்துட்டோம். கிளிநொச்சி, பரந்தன், இங்கால கந்தபுரம், எல்லா சனமும் வந்து மக்கள் எல்லாம் கண்டாவளைக்கு வந்து 1 லட்சம் பேர்கிட்ட 1 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர். 2.5 லட்சம் பேர். அங்கால ஆக்கள் குறைவு தானே இருந்தது இங்கால. அதாவது வந்து புதுக்குடியிருப்பு, இரணப்பால, வள்ளிப்புணம், தேவிபுரம், அங்கால மாத்தளன், பலியன்மடம், பொக்கணு, அங்கால எல்லாம் வந்து மக்கள் தொகை குறைவு. இதால தான் கூட மக்கள் இருந்து அங்கால ஒரு 1 லட்சம் மக்கள் பார்க்கலாம். இதால 2.5 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து அந்த மக்களோட போயிக்கல எங்களுக்கு வந்து கடைசியாக எங்களோட இயக்கத்தின் எல்லை வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் கண்டாவளை சந்தியில் போடப்பட்டு. ஏன்னா அதுக்கிடையில வெளித்துண்டு பன்னங்கண்டியெல்லாம் ஒரே வெட்ட. அப்போ வெட்ட துண்டுகளுக்குள்ள ஒன்றுமே செய்ய. அவன் அப்படியே வந்து இரணமடு பின்பக்கத்துக்கு வந்துட்டான். இரணமடுவில் இந்த விடுதலை புலிகளின் விமான ஓடுதளம் இருக்குன்னு சொல்லி பேசப்பட்ட இடத்துக்குள்ள அவன் வந்துட்டான். இங்கால கிளிநொச்சிக்குள்ள டவுனுக்குள்ள பசாருக்குள்ள வந்துட்டான். வந்தால் கண்டாவளையில் இருக்கு. அது ஒரு கிழமை அந்த சண்டை கொஞ்சம் ஈடுபாடு. இந்த நேரமோட புலனாய்வு தகவலும் சரியாக இயங்கி கொண்டிருந்தா, புலனாய்வு தலைமையிலிருந்து வந்து கொண்டிருந்தா. அந்த கட்டமைப்புகளுக்கு இயக்கத்தின் எந்த கட்டமைப்புக்கும் அது வேற பாதிப்பே இல்லை. எல்லாம் இயங்கு நிலையில் இருக்கு. ஆனால் பின்னடைவு தான் ஏற்பட்டு கொண்டிருக்கு. எங்களோட கட்டுப்பாட்டு இடங்களை விட்டு கொண்டு வர்ற ஒரு பின்னடைவு அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கு. அப்போ இப்படி இருந்து கொண்டிருக்கையில் கண்டாவளை சந்தியிலிருந்து கிட்டத்தட்ட கல்மடு நகர்ன்னு சொல்லி அதுக்குள்ளால் போகலாம். கல்மடு நகருக்குள்ளால் போனால் அது எங்கே போய் இணைக்கும்னு சொன்னால் இரணமடு கட்டோட கொண்டு இணைக்கும். அந்த இடத்துல அப்போ சரியான மழை பெய்து கொண்டிருக்கு. எல்லா இடமும் வெள்ளம் நிற்கிது. அப்போ விடுதலை புலிகள் ஒரு வியூகம் பாக்கினம். இரணமடு ஒரு பான்கதவை உடைச்சா சில நேரங்களில் யுத்த சூழல் மாறலாம் என்று சொல்லி ஒரு ஐடியா போட்டு ஒரு 4 பேர் அந்த 4 கரும்புலிகளை வந்து அந்த இரணமடு வான்கதவை வந்து உடைக்கிறதுக்கான ஏற்பாட்டுக்கு அனுப்பினால் அந்த நடவடிக்கை என்ன நடந்ததுன்றே யாருக்கும் தெரியாது. அந்த நடவடிக்கை நடைமுறையில் போனவர்கள் வரையில் கரும்புலிகளும் இல்லை. பிடிபட்டிருப்பினமா இல்லாட்டி இல்லை, பிடிபட்டிருக்கோன்மெண்டா தான் அல்லது சரணடைஞ்சினமோ பிடிபட்டுச்சினமோ தெரியல. அதால் வந்து அந்த நடவடிக்கை ஃபெயிலியர் ஆனால் பிறகு அது அவனுக்கு முழுமையாக தெரிஞ்சபடியால் அவன் அந்த இரவே மூவெடுக்க துவங்கிட்டான். நான் நினைக்கிறேன் அதை பிடிபட்டபடியாக தான் அந்த விஷயம் கிடச்சிருக்கோம். அதால் அந்த நடவடிக்கை உண்மையில் அன்றைக்கு அந்த வான்கதை உடைச்சிருந்தா
அரியாலை மட்டும் தண்ணி வந்திருக்கு. ம். யாழ்ப்பாணம் அரியாலை வரையும் தண்ணி வந்திருக்கும். அதுக்குள்ள முழு இராணுவமும் லொஸ்டா பண்ணி தான் வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் 2009 3ஆம் மாதம் முதல் பகுதியில் வந்து இலங்கை இராணுவம் அறிவிக்குது சுதந்திரபுரம் அதாவது சூட்டு தவிர்ப்பு வலயம், நோ ஃபயர் சோன், நோ ஃபயர் சோன் என்று அறிவித்தால் எல்லா ஜனம் சரியாக யுத்தத்தால் சரியான பாதிப்பில் தான் இருக்குது. அப்போ மக்களும் எல்லாரும் போய் அதுக்குள்ளே மரங்களில் வெள்ளை கொடிகள் கட்டி இருக்கணும். இருந்தால் 2 நாள் சிறப்பான மக்கள் அதுக்குள்ளே வந்த பிறகு அவன் என்ன செய்து விட்டான்டா, இருட்டு மடுவுக்குள்ளால், அதாவது தேராவில் விஸ்வமடு, அடுத்தது இருட்டு மடுவுக்குள்ளால் ஒரு யுத்தம் ஒன்றை எடுத்தால் ஆட்லரி விமானப்பட தாக்குதல் இல்லாதாலையும் சுதந்திரபுரம் கிரவுண்ட், இப்போ நீங்கள் பார்க்கலாம் கிரவுண்ட் இருக்குது, அதுக்குள்ள அந்த பகுதியில் வந்து எங்களை கண்ணாலே பார்க்கக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 சனத்தை கிட்ட அப்படியே சிதாறிங்க. அது என்ன சூனிய பிரதேசம் சொல்லி போட்டு அதுக்குள்ள அடிச்சிருக்காங்களா? அது ஃபைட்டரில் வந்து துண்டே போட்டோம், தமிழில் அடித்த நோட்டீஸே போட்டோம். ஃபைட்டரில் வந்து கையில் வந்து போட்டு அவையண்ட அந்த ஊடகங்கள் என்ன ரூபவாகினி அதுகளில் எல்லாம் அறிவித்தவன். அடுத்தது ICRCக்கும் அறிவிச்சிருந்தோம். அப்போ அப்படியான சூழலில் வந்து அவன் சூட்டு தவிர்ப்பு வலயம் என்று சொல்லி போட்டு அடித்ததோட சனம் பிறகு இடம்பெயர்ந்து அப்படியே ஊடவழிக்கிட்டு எங்கேன்னு சொன்னால் தேவிபுரத்துக்குள்ளாலே அப்படியே மாத்தளன் நோக்கி சனம் இடம்பெயர ஆரம்பிச்சு. இப்போ முதலாவது தொகையாக சனம் செத்த இடம் அந்த இதுதான் சூனிய பிரதேசம் சொல்லப்பட்ட இடம். அதாவது வந்து சூட்டு தவிர்ப்பு வலயம் என்று சொன்ன இடத்துல வந்து முதல் பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு மூங்கிலாறுகளில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஒரு டெம்பரியாக ஹாஸ்பிட்டல் இயங்கினது. அந்த மேலோட்டில் எல்லாம் ரோஸுகள் அடித்து வெள்ளக்கொடிகள் எல்லாம் பறக்க விட்டு அது ஒரு ஹாஸ்பிட்டல் என்று தான் காட்டப்படும். நீங்கள் அதுக்குள்ள இருந்தீங்க? இல்லை, நாங்கள் வெளியில் தெரிகிறோம், காயக்காரரை கொண்டு அங்கே நாங்கள் போடுறோம், மக்களையும் கொண்டே போடுறோம், எல்லாரையும் ஏன்னா அங்கே பேருந்து போராளி மக்கள் என்ற வேறுபாடு இல்லை, எல்லாம் கொண்டு தான் எல்லாரையும் போட்டு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஒரு நாள் காலம் வந்து அடிச்சு விட அப்படியே பூக்கையாக போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு அடிச்சு. அதுக்குள்ளே இருந்த காயக்காரர் அவ்வளோ பேரும். எத்தனை பேர் இறந்துருக்கலாம்? என்ன பொறுத்தவரை அதுக்கு ஒரு 150-200 பேர் கிட்ட இருந்தது. நேரடியாக நீங்களே கண்ட சாட்சி? நேராக கண்ட சாட்சி. அப்புறம் என்ன செய்யறேன்டா, ஒரு பைக்கோ ஒன்று எடுத்து பைக்கோவாழை வெட்டி அவ்வளோ உடலங்களையும் போட்டு ஒரு இடத்துல மூடினோம். அந்த என்ன மூங்கிலாறு பள்ளிக்கூடம் இப்பயும் அதுக்குள்ளே இருக்குது அந்த அடையாளங்கள் இருக்கும். அப்போ அதை தோண்டினால உடல்கள் வரும் தானே? உடல்கள் தரும். அதே ஒரு இனஅழிப்பின் சாட்சியம் தானே? அது காலப்போக்கில் அது சம்பந்தமாக இப்போ நாங்கள் அதை இடங்களை இனங்கண்டு வச்சா காலப்போக்கில் நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரோம். மூங்கிலாறு பள்ளிக்கூடம் எது எந்த பக்கத்தால்? மூங்கிலாறு வந்து அதாவது வந்து விஸ்வமடு சுதந்திரபுரம் அடுத்த மூங்கிலாறு இங்கேருந்து, அதாவது பரந்தன்லேருந்து போயிருக்குள்ள விஸ்வமடு சுதந்திரபுரம் மூங்கிலாறு, அடுத்தது அங்கால பள்ளிப்புடம். இப்படி இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கையில் அடுத்த அடி வந்து எங்கே நடக்குன்னு சொன்னால் பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டல். அது பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டல் வந்து புதுக்குடியிருப்பில் இருந்தது. அங்கேயும் போராளிகள் மட்டுமில்லை, பொதுமக்களும் அங்கே இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கிபீரால கொண்டு அடித்து அங்கே இருக்கிற மக்களும் இருந்தது. அது அரசு மருத்துவமனை தானே? அது விடுதலை புலிகள் மருத்துவமனை. ஆனால் மருத்துவமனைன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டு தான் இருக்கும். அப்படி அடிச்சிருக்காங்க. எல்லாம் அந்த இடங்களை தான் குறி வச்சு தாக்கின கூட. அப்போ இப்படியான அந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கையில் தேவிபுரம் ஆவண்ணா பகுதிகளாலேயும் இந்தியாவில் சுதந்திரபுரத்துக்குள்ளேருந்து மிச்சம் விடுபட்ட மக்கள் எல்லாம் புதுக்குடியிருப்புகளால் வந்து அப்படியே இரணப்பாலைக்கு தான் போனது. இரணப்பாலைக்கு போய் அப்படியே இரணப்பாலையால் மாத்தளன், பொக்கனை, வலைஞர் மடம், அங்கால முள்ளிவாய்க்காலில் கரையா முள்ளிவாய்க்கால், வெள்ள முள்ளிவாய்க்கால்னு சொல்லி அவ்வளவு சைட்டுக்கு தான் இறுதியாக மக்கள் போனது. இரணப்பாலைக்கு மக்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கைகளில் இரணப்பாலையில் குறிப்பாக வந்து சேர்ச் ஒன்று இருக்காங்க. அந்த சேர்ச்சுக்கு பக்கத்தில் இந்த சிறுவர் இல்லங்களில் இருந்த சிறுவர்களை கொண்டு வந்து அந்த சேர்ச்சுக்குள்ளே வச்சிருக்கைகளில் திடீரென கிபீர் ஒரு மதிய பொழுது வந்து அங்கே நடத்தின தாக்குதலில் அந்த சிறுவர்கள், அது விடுதலை புலிகளின் தளிர்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது, செஞ்சோலியை விட தளிர், அது பலருக்கு தெரியும், இயக்கம் கட்டுப்பாட்டில் இருந்தார்களுக்கு அந்த அமைப்பு பற்றி தெரியும். தளிர்ன்றிருந்தால் அது இயக்க போராளிகள், இயக்க பணியாளர்கள புள்ளியெல்லாம் அங்கே கூட இருக்கும்.
அப்போ அவையண்ட அந்த பிள்ளைகள் தங்கியிருந்த இடத்துக்கு மேலே தான் அந்த கிபீர் தாக்குதல் நடந்தது. அதில் நிறைய பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகள் தான். குழந்தைகள் செத்திருந்தால் அதே நேரம் சேர்ச்சுகளில் இருந்த பெரியவர்கள் நடுத்தர வயதுடையோர் பெரும்பாலானாக்கள் அதுக்குள்ள இறந்திருந்தது. அப்போ அப்படியான தாக்குதல் நடந்த பிறகு அதில் இருந்து மக்கள் பயத்தின் காரணமாக வெளியேறி மாத்தளன் சைட்டுக்கு போச்சினோம். மாத்தளன் சைட்டுக்கு போய் மாத்தளனில் என்ன நடக்கண்டால் மாத்தளனில் மாத்தளன் பள்ளிக்கூடம் தான் அங்கேயும் வைத்தியசாலை, தற்காலிக வைத்தியசாலை. அப்போ அங்கே வந்து நிறைய காயக்காரர் நிறைய போராளிகள் எல்லாருமே வந்து அங்கே தான் என்ன செய்யப்படினோம்னு சொன்னால் இயலக்கூடிய முதலுதவி செய்யப்பட்டு கொண்டிருக்கைகளில் ஒரு பகுதியில் இந்த கஞ்சி கொடுக்குறது, வாய்ப்பெண் சுட்டு கொடுக்குறது, இந்த வேலையை செய்ததாரு விடுதலை புலிகள் தானா? விடுதலை புலிகள் இந்த வளங்கள் பகுதி வளங்கள் சாப்பாடும் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. சாப்பாடு இதுக்கு பிறகு தான் சாப்பாடு கொஞ்சம் தேவைப்பட்டது. ஏண்டா கன மக்கள்கிட்ட சமைக்கிறதுக்கான தளபாடமும் இல்லை, உணவு பொருளும் இல்லை, தோதான பொருளும் இல்லை. கிடந்ததை தூக்கி கொண்டு ஓடி ஓடி வந்தாக்களும் இருக்கிறோம் கூடுதலான ஆக்கள். அப்போ இப்படியான சூழலில் தான் ஏனண்டா ரோட்டு நீளம் வாகனம் போக முடியாத அளவுக்கு தம்மிட்டு போச்சு. இந்த ஒவ்வொருத்தட்ட வீட்டு பொருள்களை ஏற்றி கொண்டு வந்த வாகனங்கள் இருக்குதானே, அது வந்து நீங்கள் நான் எந்த கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி புதுக்குடியிருப்பு சந்தியில் இருந்து அப்படியே விடுபட்டு வந்தது ஒரு பக்கமும். இங்கால தேவிபுரம் ஆவண்ணா பகுதி உள் ரோட்டுக்குள்ளால் ரோட்டை டிராக்டர்கள் சின்ன சின்ன வேனுகள் அதுகளில் வண்டிகள் அதுகளில் அப்படியே ரோட்டோரமாக அப்படியே பொருட்களோட நின்ற அப்படியே லைனாக நின்ற சம்பவங்களை காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. எல்லாம் விட்டு மாத்தளனுக்கு மக்கள் வந்து நிற்கணும். அப்போ லைனில் கஞ்சியை காய்ச்சி கொடுத்தாங்க. முதல் வேப்பன் சுட்டு கொடுத்தவங்க பிறகு வேப்பன் சுடக்கூடிய நிலைமையில் இல்லை. பிறகு கஞ்சி ஆரம்பத்தில் கொஞ்சம் அரிசியல் நல்லா போட்டு தேங்காய் பால்கள் விட்டு கஞ்சியல் காய்ச்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. பிறகு தேங்காய் பால் இல்லாமல் உப்பு கஞ்சி மாதிரி கொஞ்சம் அரிசி போட்டு அப்படி எழக்கூடிய வகையில் செய்து கொடுத்தது. இந்த கஞ்சி கொடுக்குற ஒரு இடத்துல தான் லைனில் நிற்கல ஒரு இடம் இல்லை, அது பல இடங்களில். ஒரு இடத்துல சரிவானாடி. எந்த இடம் அது? அது வந்து மாத்தளன் தான். மாத்தளனில் வந்து அடியில் கிட்டத்தட்ட நியாயமானாக்கள், அதில் ஒரு வயசு போனாக்கள் தான் அதில் கூட சேர்த்தது. அதில் ஒரு என்ன பொறுத்தவரை ஒரு 200-250 பேர் கிட்ட அதில் ஒரே இதில் சரி. அதுவும் சாப்பாட்டு அது மல்டி பேரல் அடித்தவன் ஒரே கொமாண்டில் 8 செல் வேன், ஒரே கொமாண்டில் 8 செல் அப்படியே அதிலேயே சிலர். அதுக்கு பிறகு இந்த கற்பிணி தாய்மாருக்கு பால்மாப்பட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சு கொடுத்தது. அது இந்த புதுமாத்தளன் சந்தியிலிருந்து ஒக்கனைக்கு போய்க்குள்ள ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஒரு கிணத்தறி கூட வச்சு கொடுத்து கொண்டு கேட்கல. அதுலேயும் செயல்பட்டு கிட்டத்தட்ட ஒரு கற்பிணி தாய்மார் ஒரு 40-45 பேர்கிட்ட சேர்த்துருக்கணும். அது இந்த பேப்பரில் எல்லாம் கட்டிங் இருக்குது இப்போ செய்திகள். அந்த நேரம் இங்கே வந்த பேப்பர் கட்டிங்கள் ஆதாரம்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? சிலது என்னால் சேகரிக்கக்கூடியதை வச்சிருக்கு. ஆனபடியால் அப்படி தாக்குதல்கள் இருந்து கொண்டிருக்கிற போது சாலைக்குள்ளால் இராணுவம் வந்து மூவ் பண்ணுது. இந்தியாவில் மாத்தளனுக்கு இரணப்பாலைக்குள்ளால் வரையிலான்னா இடையில் கடல் துண்டு இருக்குது, தண்ணி இருக்கிறபடியால் வரையில். இந்தியாவில் சாலை பகுதிக்குள்ளால் மூவ் எடுத்து கொண்டு வரையில மாத்தளன் ஹாஸ்பிட்டலுக்கும் அதே செல் வந்து விழுந்து அதில் நிறைய காயக்காரர் இறந்த சந்தர்ப்பங்கள் அதில் இருக்குது. எண்ணிக்கையை சரியாக என்னால் சொல்ல இல்லாது. அதில் இருந்து சீதாரி மக்கள் ஓடுகிற காட்சி என்ற கண்ணால் பார்க்கக்கூடியது. அப்படியே இருந்து கொண்டிருக்கிற போது தான் கிட்டத்தட்ட 4ஆம் மாதம் நான் நினைக்கிறேன் 23ஆம் தேதி அளவில் இறுதியாக ஒரு சந்தர்ப்பம் முயற்சித்து பார்ப்போம்னு சொல்லி எங்களோட விடுதலை புலிகள் தரப்பால் வந்து ஒரு ஒருங்கிணைத்த போரொண்டை செய்கிறதுக்கு முயற்சிக்கணும். அது வரைக்கும் பின்வாங்கி கொண்டு தான் இருந்தது. அப்போ இறுதியாக ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளலாம்னு சொல்லி தலைவர் வந்து சகல வளங்களையும் இயக்கத்தில் இருக்க சகல கட்டமைப்பையும் ஒருங்கிணைச்சு சகல முன்னணி போராளிகளையும் ஒருங்கிணைச்சு தளபதிகளையும் ஒருங்கிணைச்சு ஆனந்தபுரம் சமரை வந்து முன்னெடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். அந்த முயற்சி வந்து உண்மையில் அந்த முயற்சி பூரணமாக ஒரு நாள் இராணுவம் இந்த கிளஸ்டர் குண்டு தாக்குதல்
பொஸ்பரஸ் குண்டு தாக்குதல், கிளஸ்டர் குண்டு, எரிகுண்டு தாக்குதல் நடத்தாவிட்டால் ஒரு நாளில் அந்த யுத்த களம் தலைகீழாக மாறியிருக்கும். அவ்வளத்துக்கு இராணுவம் பலவீனப்பட்டிருந்தது. எங்களோட படையப்புலனாய்வு தரவுகளின்படி இராணுவம் பின்னுக்கு இல்லை, முன் களமுனையில் தான் குறிக்கப்பட்ட இராணுவங்கள் நிற்கணும் என்ற ஒரு நிலப்பாடு, சரியான தரவுகள் எடுக்கப்பட்டு இராணுவம் மிக பலவீனப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏனெண்டா அவன் அடி குறைஞ்சிட்டு, ரவுண்ட்ஸ் அடி குறைஞ்சிட்டது, செல் தான் அடித்து கொண்டிருந்தோம். ரவுண்ட்ஸ் அடி இந்த செறிமானதில் தெரியும் இராணுவம் எப்படி சரிவாங்க நிற்கிது இல்லை என்ற ஒரு களமுனை அனுபவங்கள் களமுனை போராளிகளுக்கு தெரியும். அப்போ அதன் அடிப்படையில் இராணுவம் சரியான சோர்மானத்தில் இருந்து கொண்டிருக்கு. அதே நேரம் கொழும்பில் இராணுவத்தின் பொடிகள் கொண்டுவரக்கூடாதுன்றெல்லாம் மஹிந்த ராஜபக்ச அறிவிச்சிட்டேன். ஏனெண்டா மலச்சாலைகள் எல்லாம் இராணுவத்தின் பொடிகள் நிறைஞ்சிட்டு. அப்போ இன்னும் பொடி வந்தால் சிங்கள மக்கள் எதிராக மாறிடும், பெரிய பிரச்சனை தாக்கம். அப்போ அதால் பொடி ஒன்றும் எடுக்க வேண்டாம் என்று இராணுவத்துக்கு அறிவித்தால் களமுனையிலே இராணுவத்தின் பொடி கிடக்கிற அளவுக்கு இருந்துட்டு. அப்போ இந்த சமரை அண்ணன் ஆரம்பித்ததும் கிட்ட இராணுவ நிலைகள் எல்லாம் வந்ததால் இது ஒட்டு கேட்கறதுக்கு அவர் இராணுவத்துக்கும் வாய்ப்பாயிட்டுது. அதால் இந்த போக்கி டோக்கி செட்டுகளில் இருந்த ஏற்றவே விடுதலை புலிகள் தரப்பிலிருந்து பிரிஞ்சு போயிருந்த கருணாதர பாக்கள் எல்லாம் வந்து அதில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இராணுவத்துக்கு மொழி மாற்றுகை செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அப்போ அதால் அவர்கள் வந்து அந்த செட்டுகளில் எல்லாம் கதைச்சதை எங்களோட காதுகளில் கேட்கக்கூடிய இருந்தது. அவர்கள் வந்து அந்த விடயத்தை வந்து இராணுவத்துக்கு தெளிவுபடுத்தினதால் அவர்கள் அதாவது வந்து விடுதலை புலிகளை எந்த வகையிலையும் வெல்ல முடியாது என்ற மனநிலை அவைக்கு இருந்திருக்கின்றது. அவையின் இந்த கிளஸ்டர் குண்டு தாக்குதல், எரிகுண்டு தாக்குதல்லையே விளங்குது. கடைசியாக லாஸ்ட்டாக இப்படித்தான் இவங்களை அழிக்கணுமென்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கணும். அவையின் உயர்விடமும் அவர்களை கைட் பண்ண வெளிநாடுகளும் அப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கணும். இந்த கிளஸ்டர் குண்டு இந்த நச்சு புகைகளுக்கு ஆதாரம் இருக்கா? இப்பயும் ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இருக்குது. கிளஸ்டர் குண்டு அடித்து வெடிக்காத குண்டொண்டு எடுக்கப்பட்ட ஆதார ஃபோட்டோக்கள் எல்லாமே இருக்குது. அது UN இந்த கலோரஸ் நிறுவனங்களாலேயெல்லாம் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்ட ஆயுதம் தானே. இன்னும் அதுக்கான நடவடிக்கைகள் அதான் உலகம் எங்களுக்கு வஞ்சிக்குது, சர்வதேசம் எங்களை வஞ்சிக்குது இந்த விஷயத்தில். வந்து உண்மையில் அதாவது வந்து இந்த செயற்பாடு நடந்ததுக்கான ஒரிஜினல் படங்கள், சேட்டலைட் எடுத்த படங்கள் எல்லாம் அமெரிக்காட்டே இருக்குது. இப்போ நான் சொல்கிற விஷயங்களை போல் நிறைய பேர் இப்போ நான் காணாத விஷயங்கள் ஒரு பக்கத்துக்குள்ளே இருக்கும். நான் நின்ற பக்கத்துக்குள்ள சொன்ன விஷயம் பார்த்த விஷயங்கள் தான் இது நான் சொல்கிறது. நான் காணாத விஷயத்தை சொல்ல இயலாது தானே, அப்படி நான் கண்ட மாதிரி கதைக்கவும் இயலாது. ஆனபடியால் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அமெரிக்காட்ட வந்து போதுமான ஆதாரம் இருக்குது. ஆகவே அந்த சண்டை, நான் அந்த சண்டை காலத்தில் பச்சை புல்மோட்டையில் நின்றபடியாக நான் சொல்கிறேன், இரவு பகலாக தான் இருக்கு. இரவு பகல் எப்படி இருந்தேன்னு சொன்னால் ஒற்றைய செல்லடி மற்றது வந்து பராலைட் அடிக்கிறது, அதே விட இந்த கிளஷர் குண்டுகள், கொத்து குண்டுகள், இடி குண்டுகள் போட்டு எரிக்கிறது, இப்படியான வேலை இரவு பகலாக தான் இருந்தார். 24, 25ஆம் தேதி ஒரே பகலாக தான், இரவு பகல் ஒரே மாதிரி தான் இருந்தது. அதால் தான் எங்களுக்கு அந்த பாரிய பின்னடைவு வந்தது. உண்மையில் வந்து ஒரு நாள் 23ஆம் தேதி இரவு கிளஸ்டர் குண்டு, கொத்து குண்டு வராட்டி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் நாங்கள் வேறு ஒரு தளத்தில் இருந்து தான் பேசியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிற இந்த இதுக்குள்ள வந்து அதாவது வந்து புதுக்குடியிருப்புக்கு அங்கால அதாவது புளியங்குளம் வரையும் இராணுவமே இல்லை. அவ்வளத்துக்கு முன்னுக்கு இராணுவத்தை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இருக்கிற இராணுவம் முழுக்க முன்னுக்கு வந்துட்டு. இங்கே நான் கேள்விப்பட்டேன், இங்கேயும் வந்து இராணுவ முகாம்களில் 5 பேர் 2 பேர் தான் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். யாழ்ப்பாணத்தில் அந்த நேரம். பிறகு நாங்கள் இங்கே வந்த பிறகு எங்களுடைய ஆக்கள் கதைகளை சொன்னாங்களா, அந்த நேரம் இங்கேயே இராணுவம் இல்லையா, மிக குறைவாக தான் இருந்தது. போலீஸை வச்சு தான் கூட மெயின்டைன் பண்ணோம். அப்படி ஒரு பாரிய பின்னடைவு இது அரசாங்கத்துக்கும் வந்துட்டு, வாழ்வா சாவான்றது. ஆனால் இதில் உண்மையில் வந்து இந்த இறுதி போரை வந்து முடிச்சு வைக்கிறதுல வெளிநாடுகள் தான் தீவிரம் காட்டினது. அந்த இடத்துல செத்த போராளிகளோட தொகை என்ன, அங்கே இருந்த தளபதிகள் யார் யார்? எனக்கு தெரிஞ்ச கணிப்பில் கிட்டத்தட்ட 800 முக்கியமான போராளிகள், அதில்
கிட்டத்தட்ட லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரிகள் ஒரு 150 பேர் சேர்த்துருப்பாங்க. லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரிகள். அதை விட பிரிகேடியர் தரத்தில் 6 பேர், கேர்னல் தரத்தில் ஒரு 4 பேர், எனக்கு தெரிஞ்ச வகையில் 4 பேர், மிச்சம் மேஜர் தரம், அதே போல் கேப்டன் தர ஆக்கள் தான். அதுக்கு குறைஞ்ச ஆக்கள் விவரமே இல்லை. தலைவர் வந்து மிக துணிச்சலாக தான் அதில் கடைசி மட்டும் நின்றவர். தலைவர் தன்னால் வெளியில் வரையிலாதுன்னு தான் அந்த ஆனந்தபுரம் பாக்ஸில் வந்து அவர் தொடர்ந்து நின்று கொண்டிருந்தார். ஆனால் தலைவர் ஒரு கட்டத்தில் வெளியில் வரவேணுமன்றத்தில் தீவண்ணையும் பிதுசாக்காவும் வந்து மிக தெளிவாக இருந்தார். பாக்ஸுக்கு தலைவர் இருந்தவரோ அங்கே பாக்ஸ் போர்டரில் தான் தலைவர் இருந்தார். அதாவது வந்து ஆனந்தபுரத்துக்கும் பச்சை புல்மோட்டைக்கும் இடப்பட்ட துண்டுக்குள்ளே தான் தலைவர் நின்றவர். தலைவர் நின்று கொண்டு தான் சண்டையை வழிநடத்தி அவர் தான் ஒருங்கிணைச்சு. அவ்வளோ சண்டையும் வந்து தலைவர் தான் ஒருங்கிணைச்சு. அவட்ட திட்டம் தான், அவட்ட ஐடியா தான். அதாவது வந்து அவர் சொன்னார், இதுதான் எங்களோட இறுதி போரும் இறுதி வெற்றிக்கான சமரம். 2 விஷயத்தில் சொன்னார், இறுதி போரும் இறுதி வெற்றிக்கான சமரம். அவர் போட்ட திட்டம் மிக என்னை பொறுத்தவரையில் 100% வெற்றி சமர் திட்டம். ஆனால் இராணுவம் வந்து இந்த கிளஸ்டர் குண்டும் வெடிகுண்டும் பயன்படுத்தாவிட்டால் யுத்த சூழல்ன்றது வேறு நிலை. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்போ தலைவரை எப்படியும் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வரணுமன்றதுக்காகத்தான் தீவண்ணை தான் அந்த தலைவரை கொண்டு வர வேணுமன்றல தீவிரமாக நின்று வெளியில் கொண்டு வரைகளில் தான் தீவண்ணைக்கு நெஞ்சில் ரவுண்ட்ஸ் அடித்து தான் தீவண்ணை சாகுறேன், வீரச்சாவுடையர். தலைவரை மிச்சப்படி எங்கள் வெளியில் கொண்டு வந்தவங்க. தலைவர் கடைசி வரையும் முள்ளி வேக்கால் இருந்தவர். அப்போ இப்படி இந்த ஆனந்தபுரம் பாக்ஸ் வந்து ஃபெயிலியரான உடனே அப்படியே ரெட்டைவாய்க்கால் சந்தியோட ஆமி புதுமாத்தளன் வலைஞர் மடம் பொக்கனை வரையும் பிடிக்கிறான். ஒரு துண்டு மக்கள் முதல் 15 நாளைக்கு முதல் யுத்தம் முடிகிற 15 நாளைக்கு முதல் இராணுவ கட்டுப்பாட்டுகளில் போயிடும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 50,000 மக்கள் போயிருப்பினோம். அதில் 50,000 மக்கள், அதே நேரம் அதுக்குள்ள நியமன மக்கள் இறந்தும் இருப்பினோம். அது எங்களுக்கு சரியான தரவு சொல்லி இல்லாது. ரெட்டைவாய்க்கால் சந்தி ஊடறுப்பு சமருக்கு பிறகு இந்தியாவில் மிச்சம் எஞ்சி இருந்தது கரையா முள்ளிவாய்க்கால், வெள்ள முள்ளிவாய்க்கால். இவ்வளவு தான் எங்கள்கிட்ட வட்டுவாகல் வரையும் எஞ்சி இருந்தது. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 2.25 லட்சம் மக்கள் நிற்கணும். இவ்வளத்துக்கும் புலித்தேவண்ணையோ நடேசண்ணையோ சூசையண்ணையோ எல்லாரும் வந்து சொல்லி கொண்டிருக்கணும், இவ்வளவு மக்கள் இருக்கணும், சண்டையை நிறுத்துங்கோ, ஹெவி வெப்பன் பாவிக்கிறத நிப்பாட்டுங்கோ. இது 6 டெவி அழுத்தம் கொடுத்தவிய இவ வெளியில் மனித உரிமை அமைப்புகள் மற்ற போர் நிறுத்த கண்காணிப்பு குழு வந்து கடைசி மட்டும்தானே இருந்தது. அந்த அமைப்புகள் அரச தரப்பாக்களுக்கு யார் மூலமாக மெசேஜ் அனுப்பியலுமோ அவர்களுக்கு எல்லாம் சொல்லி கொண்டிருந்தவை, வெளிநாட்டு தரப்புகளுக்கு சொல்லி கொண்டிருந்தவை, சொல்லக்கூடிய ஆக்களுக்கு ஊடகங்களுக்கும் சொல்லி கொண்டிருந்தவை. ஆனால் யாரும் அதை கருத்தில் இல்லை. இறுதியாக வந்து சண்டை கொண்டிருந்தால் அவங்களுடைய அடி என்றது கடல் பக்கத்தாலேயும் கொண்டு வந்து டோராவை கொண்டு வந்து விட்டு அடிக்க வலிக்கிட்டான். கடல் பக்கம் டோரா அடிக்குது, இஞ்சால புதுமாத்தளன் தொங்கலுக்கு வலைஞர் மடம் தொங்கலில் வச்சு அடிக்கிது கொண்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த அதாவது வந்து யோர்தான் கப்பல்ன்னு சொல்லி ஒரு கப்பல் கப்பல் அடின்னு சொல்லி தாண்டு கப்பலோ அது வந்து யோர்தான்லேருந்து வந்த கப்பல் மாறி வந்து அரிசி ஏற்றி கொண்டு போன கப்பல் மாறி வந்த கப்பல் தான். அப்போ அந்த கப்பல் அடி வரையும் அவன் வந்து அடித்து கொண்டிருக்கான். இந்தியாவில் ரெட்டைவாய்க்கால் சாந்தி, இந்தியாவில் வந்து நந்தி கடலுக்கு அங்காலே அவன் நிற்கிறான். அப்போ அடித்து கொண்டிருக்கான், மெட்டாப்பட சைட்டுகளில் நின்று அடித்து கொண்டிருக்கான். சாதாரணமாக வந்து 56 AKயால் அடித்தா பரவாயில்லை, அது ஓரளவுக்கு தகான் பண்ணலாம். ஆனால் செல்லடி அதுகளை தான் பண்ணலாம். செல்லடியால் நிறைய மக்கள் இறக்குகிற சூழ்நிலைகள் அங்கே உருவாகிச்சு. ஆனால் அங்கே மக்கள் அவ்வளவு இருக்கணும்ன்றது உண்மையிலே பலருக்கு தெரியாது, அவ்வளவு மக்கள் அதுக்குள்ள இருக்கணும். ஏன்னா நிறைய மக்கள் பங்கர் அடித்து பங்கருக்குள்ளே தான் இருந்தது. கன மக்கள் வந்து எல் மாதிரி வெட்டி அதுக்குள்ளே இருந்தவ, சில பேர் பங்கர் மூடி அதுக்கேற்ற மாதிரி இருந்தவ. பல மக்கள் பங்கர் வெட்டி தான், கூடுதலான மக்கள் நகருகிற போது மம்பட்டியோடு தான் நகர்ந்தது. ஏனென்று சொன்னால் அது ஏற்கனவே இயக்கத்தால் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தலும் அதுதான், நீங்கள் ஏழுமான வரை பங்கரை வெட்டி இருந்தீங்களா பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்போ 2009 மே 16ஆம் தேதி காலமே சண்டை கொஞ்சம் உக்குரம் அடையுது, இராணுவத்தின் அடி கூடி கொண்டிருக்குது, மக்கள் இறந்து கொண்டிருக்கணும். நீங்கள் நான் நினைக்கிறேன் இந்த யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கள், சீமாண்டிய ஆளுக்கு சொல்லி தளபதி சூச
அப்போ நான் சூசியோடு தான் அங்கே நிற்கிறேன். ஓ, அந்த இடத்துல இருந்த நீங்கள்? ஓ, அங்கே தான் நான் இருக்கிறேன். அது எது அந்த குறிப்பாக அந்த இடத்த சொல்லுங்கள். எது குறிப்பான இடம்? என்ன, கரையாமுள்ளி வயக்காலில் நிற்கிறேன். அது எதுக்கிட்ட? அது கரையாமுள்ளி வயக்காலில் இப்போ இந்த என்ன முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் செய்யணும் தான், அந்த இடம் தான் லொக்கேஷன். அவர் கடைசியாக காயப்பட்டிருக்கீங்கள. அதே நேரம் அவர் பல வெளிநாட்டுக்காரர் கூட சொல்கிறார், இப்படி ரோட்டை மக்கள் செத்து எங்கே பார்த்தாலும் பிண குவியல் தான், எங்கே பார்த்தாலும் பிண குவியல், எங்கே பார்த்தாலும் காயக்காரர், எவனை பார்த்தாலும் ஐயோ அண்ணன் தண்ணி தாங்கோ. உண்மையில் பெரிய பரிதாபம் என்னென்னா, நானே கிட்டத்தட்ட சாப்பிட்டு நல்ல வடிவாக சாப்பிட்டு ஒரு 20-25 நாட்கள் இருக்கும். சாப்பிட்டு 25 நாள் ஆகுது. 25 நாள் ஆகுது. தாடியல் வளர்ந்து மயிர்கள் எண்ணெய் இல்லை, வைக்க இல்லை, எல்லாம் கோலங்கள் மாறி, ஏன்னா காலையும் இதுலேயும் கீழையும் காயம், அவன் நடக்கவும் பேச ஓடவும் மேலாது, மெல்ல காலை தூக்கி வச்சு தான் நடக்கலாம். அப்படியான ஒரு சூழலில் நிற்கிறவங்க. அப்போ அவரும் சொல்லக்கூடிய ஆக்களுக்கு சொல்கிறார், ஆனால் 16ஆம் தேதி 2 மணி அளவில் மக்கள் இராணுவ கட்டுப்பாட்டு நோக்கி போகலாம்னு சொல்லி இயக்கம் கையை விட்டுட்டு, இயக்கமே உத்தரவு. இயக்கம் கையை விட்டுட்டு ஏன்னா இயலாது, மக்கள் சாக போயின முழு பேரும் இயலாது. அப்போ இதில் பலர் சொல்லலாம், மக்களை போஸ்ட் பண்ணித்தான் அவங்க வச்சுருந்தவங்கள்ட்ட. என்ன பொறுத்தவரையில் ஒரு குறிக்கப்பட்ட மக்களை போக வேண்டாம் என்று சொன்னது என்னென்றால், அவர்கள் போக வழிகிட்டது இராணுவ நிலைகளை நோக்கி போக வழி கிடைக்க, நாங்களும் யுத்தம் செய்யல, அவனும் அடிக்கல, 2 பக்கத்துக்குள்ளாலேயும் மக்கள் பாதிக்கப்படுகிறோம். மற்றது என்ன நடந்ததுன்னா, போராட்டங்களில் வச்சு ஆமி எங்களுக்குள்ள ஊடுருவிட்டான் கன இடங்கள், மக்களோட மக்களாக சிவில்லே அவனும் வந்துட்டான் கன இடங்களுக்குள்ள. அப்படி நடந்தது. அதால தான் முக்கியமாக பல இடங்களில் தடுக்கப்பட்டதுக்கான காரணம். ஆனால் கூடுதலான மக்கள் எப்போ தலைவர் அடிப்பார், நாங்கள் போகலாம், எங்களை வெற்றியோடு போகலாம்ன்ட்டு விசுவாசமாக இருந்தவன் நிறைய பேர். என்னை பொறுத்தவரையில் இப்போவும் அவர்கள் வாய்விட்டு பேசுவினங்க கன பேர். தெரிய வகையில் பல துன்பங்களையும் தாங்கி கொண்டு கனவே சொல்லுவேன், இது எங்களுக்கு புதிய துன்பம் இல்லை, நாங்கள் ஓயாதல முதல் ஒன்றுக்கே நாங்கள் பலதை தாங்கினாங்கள், அதுக்கு முதல் தாங்கினாங்கள் எல்லாம் அவர் சொல்லுவினோம். அப்போ அப்படித்தான் அந்த யுத்தம் நடந்தது. 16ஆம் தேதி மக்கள் வட்டுவாகல் நோக்கி சரணடைய ஆரம்பிச்சினோம். அது 18ஆம் தேதி காலம வரையும் தொடர்ந்தது. நாங்கள் 17ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தான் சரணடைய போனாங்க. உங்களுக்கு எங்கேருந்து உத்தரவு வந்த சரணடைய சொல்லி? எனக்கு அப்போ இடைக்கால பகுதியில் இசைப்பிரியாண்ட கணவர் ஸ்ரீராம். இசைப்பிரியா பற்றி தெரியும், தெரியாதாக்களே இல்லைன்னு தான் சொல்லுவோம். அருமையான போராளி சகோதரி. எத்தனையோ நாள் நான் அவன்கிட்ட கையால் தேத்தண்ணி வாங்கி குடிச்சிருப்பேன். அவன் இறந்த முதலாவது பிள்ளை அகல் மறந்து இல்லாமல் செத்த போது இறந்த போது என்னால் தான் புது மாத்தளனில் நான் தான் கிடங்கு வெட்டி தாட்டது கணவர் ஸ்ரீராமோட. உண்மையில் நினச்சி பார்க்கலாம், ஸ்ரீராமனையை பொறுத்தவரையில் அவர் ஒரு அர்ப்பணிப்பான போராளி. முதல் கடல் புலிகளில் தாக்குதல் தளபதியாக இருந்தவர். கடலில் அவர் செய்யாத சாகசமே இல்லைன்னு மிக துணிச்சலான ஒரு போராளி. கிழக்கு மாகாணத்தில் தம்பலாகாமம், சம்பூர் போன்ற பகுதிகளில் சமாதான காலத்துக்கு பிறகு நடந்த யுத்தத்தை வழிநடைப்படுத்தினவர். அதாவது பின்வாங்குகிற போது படையணிகளோட திரும்ப புலனாய்வு துறையில் வெளியாக பகுதியை வேலை செய்யக்குள்ள தான் அவரோட நான் ஜாயின் பண்ணி வேலை செய்தேன். அவர் தான் கடைசியாக அன்னை எப்படியும் காப்பாற்ற வேணுமென்ற நோக்கத்தில் தான் மிக தீவிரமாக எவ்வளவோ முயற்சி எடுத்தவர். ஆரம்பத்தில் அன்னைய நீர்மூழ்கியில் கொண்டு போகணுமென்று கூட முயற்சித்தவர். அன்னை மாட்ட நின்றுட்டார். பிறகு அன்னைய ஒரு கட்டத்தில் விசேஷமான கப்பல் ஒன்று எடுத்து கொண்டு போகலாம், அதுக்குரிய ஆளுமை இல்லாமல் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் தலைவர் வெளியேறவே இல்லை. தலைவர் மாட்டேன். அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க. எனக்கு அவர் சொல்கிறார், அண்ணன் உங்களோட வேலையை பார்க்க சொல்கிறார், தான் தண்டை வேலை பார்ப்பேன்னு தான் சொல்கிறார். அப்போ கடைசியாக சொன்னார், எனக்கு நீங்கள் நந்திக்கடல் சைட்டில் ஒரு 3 ப்ளூ ஸ்டார் படகும், ஒரு 6-7 அவுட் மோட்டர் இன்ஜினும், ஒரு 4-5 டேங்குகளில் அல்லது 7 மண்டா ஒரு 10 டேங்குகளில் டீசல் பெட்ரோல் கலந்ததை கொண்டு டம்ப் பண்ணும்போது அப்போ என்னால் செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் 2 படகு கொண்டு போட்டோம், 3ஆவது படகு கொண்டு போயிடலாம். போச்சு மக்கள் எல்லாம் வந்துட்டோம். கடைசியாக நீங்கள் நம்ப மாட்டீங்கள், ஒரு 15 பேரை நான் கூட்டி கொண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் சாப்பாடு இருந்தது. அதுக்கு சாப்பாடு இல்லை. என்ன கேட்டவங்கள, அண்ணன் சாப்பாடு தந்தீங்கன்னா தூக்கி கொண்டே வச்சு விடும். சாப்பாடு கொடுத்து தான் தூக்கி கொண்டே
கையில் தூக்கி கொண்டு அங்கே வச்சு படகு. ஓ அது இப்போ படங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமாக வேறு போராளிகளும் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். அரவிந்தன் நிறைய விஷயங்கள் சொன்னோம். அப்போ அந்த படகு வந்து கொண்டே அங்கே வச்சது இல்லாமல் வந்து கடைசியாக அன்னைய எப்படி என்றாலும் கட்டி தூக்குறன்றதான் அவற்றை நினைப்பாங்க. அதான் அவர் மாட்டாங்க, போகவே இல்லை. ஆனால் அவர் முயற்சி எடுத்து கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தவர் ஸ்ரீராமண்ணன். என்னை பொறுத்தவரையில் 17ஆம் தேதி 7 மணி வரை, இரவு 7 மணி வரையும் எனக்கு தெரியும் அவர் முயற்சித்தது. ஆனால் அவர் தான் கிடைச்சி என்ன போக சொன்னதை வீட்டே அவர் தான். 17ஆம் தேதி இரவு 7 மணி மட்டும் நீங்கள் அங்கே நின்றுங்க. அப்போ இதில் அரவிந்தனா சொன்ன அந்த இறுதி சமர், அந்த இதை உடைச்சு கொண்டு அந்த காட்டுக்குள்ள இறங்குற சமர் நடந்த நேரம்லாம் நீங்கள் உள்ளுக்கான் நிற்கிறீங்க. நாங்கள் வெளியேறே இரவு நடக்கும். இதை வந்து அரவிந்தன் முன்னாள் போராளி அரவிந்தனாவும் சொன்னவர் சொன்னால், தாங்கள் 17ஆம் தேதி மதியம் போல உடைச்சு கொண்டு கேப்பாப்புல காட்டுக்குள்ள இறங்குறதுக்கு இராணுவத்தை எதிர்த்து கொண்டு போனதான்னு சொல்லி அந்த நேரம் நீங்கள் அதுக்குள்ளே நின்றீங்களா? அந்த நேரம் நான் அதாவது நந்திக்கடல் சைட்டில் இல்லை, நான் வந்து இங்கே ரோட் சைட்டோட மெயின் ரோட் சைட்டோட நிற்கிறேன். அதில் நான் நினைக்கிறேன் எங்களோட வேறு முக்கியமான ஆக்களும் தளபதிகளும் அதில் நின்றது. இல்லை அதில் கூட வந்து முதல் சூசி அண்ணன் நின்றவர், அதே நேரம் பானு அண்ணன், அதை விட எங்களோட பேபி அண்ணன், கல்விக்கழக பொறுப்பாளர் பேபி அண்ணன், அதை விட வேறு முக்கியமான அடுத்த கட்ட போராளிகள் எல்லாரும் நின்றுருந்தவர். பேபி அண்ணாவும் வீரச்சாவா? அவரும் கடைசி நேரம் நந்திக்கடல் சைட்டில் தான் எங்களுக்கு நாங்கள் வந்த பிறகு தான் நாங்கள் இந்த படங்களை வச்சு தான் என்னால் இனம் காணக்கூடிய இருந்தது. அந்த சமர் உண்மையில் வந்து 17ஆம் தேதி இரவு 8 மணிக்கு பிறகு தான் அந்த சமர் நடந்தது. ஏனென்னா நாங்கள் சரணடைஞ்சு வட்டுவாகலில் செல்வபுரம் கிரவுண்டில் தான் எங்களை இருத்தி விட்டுருக்கு. செல்வபுரம் கிரவுண்டில் இருக்கிறோம். இருக்கைகளில் ஒரு பயங்கர சண்டை, ஒரே வெளிச்சமாயும் ஒரே செல்லடி அதுகாயும் இருந்தது. உண்மையில் அதுதான் அந்த இறுதி சமர் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த இடத்தை மையமாக கொண்டு நடந்ததுன்னு சொல்லுவீங்களா? அது வந்து அதாவது வந்து நந்திக்கடல் சைட் இருக்குதானே, நந்திக்கடல் சைட்டும் அதுக்கு எதிர்பக்கம் அந்த மணலோட சேர்ந்து அந்த கண்டல் காடு மணல் திட்டும், மற்றது இந்த வட்டுவாகல் தொடுவாய் இருக்குதா, தொடுவாய் தொங்கல், அதாவது தொடுவாய் வந்து நந்திக்கடல் சைட்டோட தொங்கல், அதாவது கடலோட சேர்ற இடத்துக்கும் அதுக்கு வலப்புறமாக வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு இடையில் அப்படி ஒரு அதில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு அதை அப்படி தான் கணிக்கக்கூடிய இருந்தது. அதே சம்பவம் நேரடியாக எனக்கு தெரியாது. நாங்கள் அங்கால போய்களில் தான் அதை பார்க்கக்கூடிய அங்கே இருந்தது. அப்போ அதுக்குள்ள தலைவர் சண்டை பிடிச்சிருப்பேன். அதுக்கெல்லாம் இல்லை, ஆள் அங்கான் இருந்தது. என்னை பொறுத்தவரையில் உண்மையில் வந்து அவர் ஃபேமிலியை தப்புறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருந்தது. குடும்பத்திலேயும் ஒருத்தரும் தப்பு இல்லை தானே. அவர் சொந்த தாய் தப்பனி நடந்து போச்சுன்னு தானே விட்டவர். எத்தனை பொடியங்கள் கேட்டவங்க, தலைமைச் செயலகத்திலேருந்து எத்தனை பொடியங்கள் கேட்டவங்க, உங்களுடைய அம்மா அப்பாவை அனுப்பி விடுறோம் கப்பலாலே. அப்போ நிறைய சனம் புல்மோட்டை வரையும் போனது. காயக்காரர் வசதி கொஞ்சம் பிறப்பானாக்கள் அவையில் இயக்கம் அந்த ஐசிஆர்சி கப்பல் வெறிக்குள்ள மாத்தளன்லேருந்து புல்மோட்டையில் கொண்டு இறக்கின நிறைய பேர். அப்போ கூட கேட்டவங்க சொல்லிட்டாச்சு, அவையது கேட்டோம். அப்படி ஒரு தலைவன் இன்றைக்கு தன்னுடைய மூத்த மகனை களமுனையில் நின்று சண்டை பிடி அன்று சொல்லி அவரும் மகனும் விருப்பப்பட்டு சண்டை பிடிச்சி 15ஆம் தேதி எல்லாருக்கும் முன்னால் தானே வீரச்சாவடைஞ்சு. கன விஷயம் தெரிஞ்சாக்கள், உண்மைகளை புரிஞ்சாக்கள் ஏன் இந்த வந்து பொய் சொல்லுகினம், ஏன் இப்படி விலை போகினம்ன்றது தான் எனக்கு என்ன பொறுத்தவரையில். நானும் விலை போயிருக்கலாம் நான், ஆனால் அப்படியான ஒரு சிந்தனை போக்கில் இன்று வரையில் என்றைக்கும் இருக்க போகிறதில்லை. நான் சரணடைஞ்ச பிறகு ஸ்ரீலங்கன் புலனாய்வாளர்களே என்ன வந்து கேட்டவ, நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறாண்டா போகலாம், நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு செய்கிறவங்களா? அப்படி நிறைய செய்திருக்கிறாங்க. போனவே இருக்கணும். அப்போ நான் என்னதுக்கு அனுப்புறீங்கள், என்ன விட போகிறீங்களோன்னு கேட்க, இல்லை நீங்கள் அங்கே போய் எங்களோட எம்பசிலேருந்து காட்டி அங்கே இருக்கிறாங்கள காட்டிட்டாங்க. அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து வேண்டாம். எனக்கு உண்மையில தெரியாது, வெளிநாட்டில் போய் யாரை நான் காட்டி கொடுக்குறேன் ஒருத்தரையுமே எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு அவையில் யாருமே தெரியாது, நீங்கள் என்ன ரிலீஸ் பண்ணி விடுங்க, நான் போய் நீ சாதாரண வாழ்க்கையை வாழ்றது. எவ்வளோ காலம் இருந்து நீங்கள் தடுப்பில்? 6 மாதம். 6 மாதம். அடி உதவிகள் எதுவும் விசாரணைகள் இருந்தது. தொடக்கத்தில் ஒரு தடவை அந்த விசாரணைக்கிற போது காலைக்கு கீழே இந்த பைப்பால் அடிக்கிற வேலைகள் இருந்தது. பிறகு விசாரணைகள் தொடர்ந்து முதலாவது சிஐடி வருவினம் ஒரு விசாரிக்க, பிறகு டிஐடி வருவினம், என்ஐபி வருவினம், பிறகு இந்த புதுசாக யாருன்றே சொல்ல மாட்டோம் வருவினம். அப்படி ஒவ்வொரு புலனாய்வு கட்டமைப்பும் வந்து எங்களை விசாரித்தது. இறுதியாக அறிக்கைகள் எடுத்து
அவர்களே சொல்லிச்சினம் விடுவிக்கிற டைம் வந்துட்டு எல்லாரையும் விட போகிறாங்க. இதில் நான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். தலைவர் நீங்கள் சொல்கிறீங்க கடைசியாக அந்த குறிப்பிட்ட இடம் அந்த தொடுவாய் கடலோட தொடுக்கிற இடத்துல கடைசி நடந்த சண்டையில் தலைவர் வீரச்சாவு அவரை தன்னை தண்டு துப்பாக்கியால் சுட்டு தானே செத்திருக்கலாம்னு அரவிந்தன் அண்ணன் சொல்கிறேன். அதுக்கும் செய்திருக்கலாம்ண்டு நீங்களும் அப்படியான ஒரு இதுதான் சொல்லுங்கள். இறுதி வரை போராடி செத்தாண்டு பொட்டம்மான் பற்றின ஒரு தகவலுமே இல்லை. ஏன்னா நீங்கள் புலனாய்வு போராளியாக இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் அவர் தான். அவரை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை. என்ன நடந்தது அவருக்கு? எங்களை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்ச வகையில் புலனாய்வு துறையில் ஒரு குறிக்கப்பட்ட போராளிகள் அதாவது இராணுவத்தால் பிடிக்கப்பட்டாக்களும் இருக்கணும். பிடிக்கப்பட்டாக்களும் உதாரணமாக அந்த ஒரு பங்கருக்குள்ள நிர்வாணமாக கொஞ்சம் பேரை நிறைய அடுக்கி விட்டுருக்கிற இதில் அதில் புலனாய்வுத்துறையில் இருந்தார்கள் நிறைய அதாவது முக்கியமானு சொல்கிறது ஒரு நீண்டகால போராளிகள் எனக்கு தெரிஞ்ச வகையில் அதில் ஒரு 6-7 பேர் அதுக்குள்ள இருந்ததை முக்கியமான ஆட்கள். அப்போ என்னென்னா அவன் ஒரு டீமாக செயற்பட்டவன். நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல இராணுவத்திட்ட பிடிபட்டிருக்கணும் அல்லது யாரும் அந்த சரணடையைக்கு இனங்காட்டப்பட்டு திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கணும்னு சொல்லி தான் நான் யோசிக்கிறேன். அம்மானை பொறுத்தவரையில் அவர் மிக தெளிவாக இருந்தவர். அவர் அதாவது என்னை பொறுத்தவரையில் அவர் ஜாக்கெட் அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர் அதில் மிக உறுதியாக இருந்தவர். அன்னையை பொறுத்தவரையில் அண்ணன் தான் இறந்ததை இந்தியா பார்க்க வேணும் அன்றதில் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டிருந்தவர் நிறைய பேருக்கு. என்ன காரணம் அது என்னென்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அது விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை ஈடுபட்டு கொண்டிருக்கும், ஒரு தீர்வு வராது, கொடுக்குற ஒரு அரைவுற தீர்வும் கொடுக்காமல் நிறுத்தப்பட்டுடும் என்ற எண்ணம் அவர்கிட்ட இருந்தது. கடைசி நேரத்தில் இருந்திருக்கும். கடைசி நேரம் ஆரம்பத்தில் இருந்தது. அவருக்கு சண்டை துவங்குற போதே இருந்தது. ஏனென்னா பேச்சுவார்த்தையை அவர்கள் பலவீனப்படுத்தி அந்த யுத்தத்தை நோக்கி தள்ளுகிற போது அவர் விளங்கி கொண்டுட்டார். இது எங்கள் மீது இருக்கிற பிரச்சனை தான் இது தீர்வு இல்லாமல் போகிறதுக்கான காரணம். வட்டக்கட்சியில் ஒரு கட்டத்தில் முக்கியமான போராளிகளை சந்திக்கிற போதும் அதை சொல்லியிருக்கிறார். அதை எங்களுக்கு அம்மான்னு சொல்லியிருக்கிறார், இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி. அப்படி என்னை பொறுத்தவரையில் அவர் கடைசியாக யூனிஃபார்ம் போட்டு தான் அவர் இறந்திருக்க கூறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர் தன்னை எதிரி இனங்காண வேணுமென்று சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் முற்றுமுழுதாக சூசைட் பண்ணி, அதாவது தண்டை பிஸ்டலாலேயே தனக்கு அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதில் நான் நினைக்கிறேன் மாற்று கருத்துக்கு வேறு இடம் இருக்கா. ஏனென்றால் இவங்க உயிரோட பிடிச்சிருந்தா அவனை கூட்டி கொண்டு போய் அங்கே ஐடென்டிஃபை பண்ணுறது கூட்டி கொண்டு போயிருக்க மாட்டான். விளங்குறா? உயிரோட பிடிச்சிருந்தா ஏன் அவரை கூட்டி கொண்டு அங்கே கொண்டு போகணும்? அங்கே கொண்டு போவதே இல்லை. கருணாவையும் தயாமாசரையும் அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் காட்டணும் பண்ண தேவையில்லை. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய, அதாவது தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய மிகப்பெரிய அத்தியாயத்தை கண்ணால் பார்த்துட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருந்து கஷ்டப்பட்டு அதுவும் நேருக்கு நேர கண்ணால் விஷயங்களை பார்த்து அதுவும் போராளிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். ரெண்டையும் தான் சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலே உங்களோட போராட்டங்களை அதாவது உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்கிறோம். அடுத்த கட்ட நகர்வு, அதாவது தமிழர்கள் தரப்பில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா தலைவர் புலம்பெயர்ந்து இளைஞர்கள் கையில் அதை கொடுத்துட்டு போகிறோம்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த இடத்தில் இருந்து கொண்டு வெளியே வந்த நீங்கள் அடுத்த கட்ட நகர்வாக எப்படியா நகர்வுகளை செய்ய போகிறீங்க அந்த விஷயம் சார்ந்து, தமிழர்களுடைய விடுதலை சார்ந்து? என்னை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு ஜனநாயக அரசியல்ன்ற ஒரு பெரிய வெளி. அதுக்குள்ள கட்டுப்பாடுன்றது மிக குறைவு. அவரவர் தான் ஒரு கட்சி எண்ணுவார், தான் தலைவர் எண்ணுவார். அதை இன்னும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்களோட பக்கத்தில் பலவீனப்படுத்து. அதுக்கு இன்னும் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அதால் அவங்களும் தங்களோட நிகழ்ச்சி நிரலுக்குள்ள ஆக்களை மாற்றி இந்த தமிழர் தரப்பு அரசியல் பலவீனப்பட வேணுமென்றதில் அவங்களும் தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் வரலாற்றில் அப்படி மாற்றங்கள், வீழ்ச்சிகள், எழுச்சிகள் எல்லாம் மாறி இருந்திருக்கு. இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய நோக்கம் நாங்கள் பெரிய பதவிகள் எடுக்க வேணுமோ அல்லது நாங்கள் தான் இந்த பகுதியில் பெரிய ஆக்களாக இருக்கணுமன்ற நோக்கம் எனக்கு இல்லை. அப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்தால் நாங்கள் எங்களோட போராட்ட வரலாற்றையும் போராட்டம் எதற்கு நடந்தது என்ற அந்த முடிவையும்
கொண்டே நாங்கள் அதுக்குரிய ஒரு பெறுமதியான தீர்வுண்டை பெறுறதுக்கான வழியை நாங்கள் பார்க்க வேணும், முயற்சிக்கணுமன்றது தான் என்ற நிலப்பாடு. அதில் இருக்கிற எங்களோட இருப்பையாவது தக்க வச்சு கொள்ளலாமா, அதை தக்க வச்சு கொண்டு இந்த போராட்ட வரலாறுகளை எப்படி இளையோருக்குள்ள தெளிவுறுத்தி அவர்களை ஒரு சரியான பாதைக்குள்ள, அரசியல் பாதைக்குள்ள கொண்டு போகலாம் என்று தான் நான் யோசிக்கிறேன். நான் வரைக்குள்ள எத்தனை காயப்பட்ட போராளிகள், அண்ணா தண்ணி தாங்க கொண்டு கேட்ட பொன் போராளிகள் எல்லாம் இருக்குது. அந்த அவலங்கள் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்து கொண்டு தான் வந்தேன். அது மாத்திரமில்லை, சரணடையக்குள்ள வட்டுவாகல்ல ஓமந்தையில் இன்றைக்கும் சரணடைஞ்சு காணாமல் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிற ஆக்கள் எல்லாம் கூடுதலான ஆக்கள் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள். எழிலன் உட்பட எல்லோரும், அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் உட்பட எல்லோரும் நான் கண்ணால் பார்த்த ஆக்கள். சரணடைமோ கண்டனீங்களோ? ஓமந்தையில் வச்சு சரணடையக்குள்ள நாங்கள் விசாரித்து போட்டு விடுவோம் என்று கூட்டி கொண்டு போய் இந்த வரை காணலே. இன்றைக்கும் அந்த ஜனங்கிட்ட இராணுவத்திடம் சரணடைஞ்சவர்கள் எங்கேன்னு தான் எங்கே கொண்டு போனவங்க அவங்கள குறிக்கப்பட்ட ஆக்கள் திருப்ப முள்ளிவாய்க்காலுக்கு ஏற்றி செல்லப்பட்டன்னு சொல்லிடணும். அது எங்களுக்கு தெரியாதானே. மற்றது குறிக்கப்பட்ட ஆக்கள் திருகோணமலை கன்சைட் முகாமில் கொண்டே வச்சிருந்ததாக சொல்லப்படுது. அங்கே இருந்ததுக்கான ஆதாரங்கள் இராணுவ தரப்புக்குள்ளால வெளியில் வந்திருக்கு கணக்கு. அதாவது அங்கே அந்த தோற்றப்பாடுகளை பார்த்தால் ஒரு இறைச்சி கடை நடத்தின மாதிரி நடத்தி இருக்கிறாங்க. கன்சைட்டுக்குள்ளே போனால் வெளியே வரையில. அப்போ ஆகவே என்னுடைய எதிர்கால நோக்கம் ஒரு தமிழ் தேசிய அரசியலை இளைய தலைமுறையிட்ட கையளிக்க வேணும். அவர்கள் இளைய தலைமுறை விரும்பி அதை செய்கிறதுக்கு முன்வர்றதுக்கான சூழலை உருவாக்க வேணும். இந்த விடுதலை போராட்ட வரலாறை நாங்கள் நிலைநிறுத்த வேணும். அது இங்கே மாத்திரமில்லை, எங்கேயும் நிலைநிறுத்த வேணும். அதோட ஒரு குறைந்தபட்சம் நாங்கள் இந்த இருப்பை தக்க வைக்கிறதுக்கான தீர்வையாவது எட்டி பிடிக்க யோசிக்கும். உங்களுடைய தியாகங்கள் இன்றைக்கும் போற்றப்பட வேண்டியது. இந்த விடுதலை போராட்டம் எங்களை போல அடுத்த சமூகத்துக்கு கடத்தப்பட வேண்டும். அதாவது விடுதலை போராட்டத்தில் அனுபவித்த அந்த கஷ்டங்கள், அதனுடைய நோக்கம், அடித்தளம் அடுத்த சமூகத்துக்கு கடத்தப்பட வேண்டும். உங்களை மாதிரியான ஆட்கள் தான் அதை வெளியே கொண்டு வந்திருப்பேன். நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டாக்கு. மிக்க நன்றி. உங்களை போல இளம் ஊடகர்கள் இப்படியான செயற்பாடுகளை, இதுக்கு பொருத்தமானவர்களை மேலும் நீங்கள் இனங்கண்டு இந்த செயற்பாடுகளை செய்யுங்கோ. இது நீங்கள் எங்களோட தேசத்துக்கு, எங்களோட விடுதலை போராட்ட வரலாறுகளை உயிர்ப்போட கொண்டு வரதுக்கு, அந்த வரலாறுகளை தொடர்ந்தும் எல்லோரும் கேட்கக்கூடிய முறையில் கொண்டு வரதுக்கு நீங்கள், இது சாதாரண வேலையை உங்களுக்கு இருந்தாலும் என்ன பொறுத்தவரையில் இது ஒரு மிக பெருமதியான வேலை. ஏனென்றால் நீங்கள் கொண்டு போய் இந்த கூகுளுக்குள்ளே தான் இந்த விஷயத்தை சேர்க்க போகிறீங்க. இந்த கூகுள் இருக்கும் வரையும் இந்த உலகத்தில் இந்த உயிர்ப்போடு இருக்கும். நான் நினைக்கிறேன், நீங்கள் கூகுள் இல்லாமல் போகுதுன்னா உலகம் அழியுதுன்னு தான் அர்த்தம். அப்படித்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன் நான். ஏனென்றால் அவ்வளோத்துக்கு தொழில்நுட்பத்தின் அபரிவிதமான வளர்ச்சி ஒன்று வந்துட்டுது. அவை நல்ல பணி தொடருங்கோ. வாழ்த்துக்கள். நன்றி.